அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வேண்டார் உளரோ என் அருளை மேலோர் அன்றி கீழோரும் ஈண்டார் அதற்கு வேண்டினால் இன்று புதிதோ யான் வேண்டல் தூண்டா விளக்கே திருப்பொது சோதி மணியே ஆரோடு 3 ஆண்டாவதிலே முன்னென்னை ஆண்டாய் கருணை அளித்தருளே அப்படின்றது புரியுதா? வேண்டார் உளரோ அப்படின் போது என்ன அர்த்தம்? வேண்டார் உளரோ வேண்டாருன்னா கடவுள் வேணான்னு சொல்றவங்க யாருமே இல்லை. கடவுள் வேணும்னு நினைக்கிறவங்க தான் எல்லாருமே. ஆனா அதுகிட்ட நெருங்கிறதுக்கு யோகிதையை வளர்த்துக்கலன்றது தான் உண்மை. ஆமா, சில பேருக்குலாம் தெரிஞ்சிருக்கு கடவுள் நம்ம ஐக்கியம் ஆகணும். பட் அது பலரே ஆசைப்படுறாங்க, கடவுள் வேணும்னு ஆசைப்படுறாங்க. பெரிய நம்மளுக்கோட பெரிய சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கு, பெரிய சக்தி இருக்கு, அது தான் நம்மளை இயக்குதுன்ற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. எப்படியோ ஆண்டவன் அதை உணர்த்திடுறாரு. உணர்த்திட்டது கூட நம்ம உணர்ந்தும் உணராமலே இருந்துக்கிட்டு இருக்கோம். உணர்ந்ததுக்கு ஆசை வந்தாலும் அந்த போகம் நம்மளை அது கண்ட போகம்லாம் நம்ம அதை எடுத்து அதில் மாட்டிக்கும் போது அது நம்மள அது மாயமாக மறைச்சி நம்மளை அது மாட்டிக்குது நம்ம மேலே அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஆசையை மூட்டி நம்மளை அந்த மாய வலையை சிக்க வச்சுக்குது. அந்த தனிப்பெருங்கருடைய வேண்டாம்னு சொல்றவங்க யாரும் இருக்க முடியாது. ஆமா ஆமா, மேலும் ஆசைப்படுறதே கருணையையும் அந்த கருணைக்குள்ள எல்லாமே அடங்கிடுது. அன்பு அடங்கிடுது, எல்லாமே அடங்கிடுது. ஆனா அந்த கருணையை தான் நம்ம அதை மேலோங்கி நிற்கிறத தான் பார்க்க மாட்டேன்றோம், போக மாட்டேன்றோம். கிட்டையே ஆசை வந்தாலும் அது இதுலேயே மாற்றிக்கிறோம், இந்த மாய வலையிலேயே மாட்டிக்கிட்டு அந்த மாய போகத்துக்கே ஆசைப்பட்டுட்டு அப்படியே நின்றுக்கிறோம். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கைன்னு அப்படியே அடங்கிடுறோம். பொங்கி ததும்பி எழுறதுக்கு தெரிஞ்சுக்காம அப்படியே நிற்கிறோம். அப்போ நீ அருளை அப்படிங்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அருள் எல்லாம் போடும் நம்மளுக்கு ஆனந்தமா இருக்கு. அவர் கொடுக்க அதுதான் நிறைவா நல்லா இருக்கு, இன்பமா இருக்கு. அந்த இன்பத்தை தெரிஞ்சுக்காம நம்ம துன்பத்தை நோக்கி அதுதான் இன்பம்னு ஓடிட்டு இருக்கோம். அதுதான் ரொம்ப கொடுமையான செயலா இருக்கு. அந்த துன்பத்தை கொடுமையானதை தான் இன்பம் நினைச்சிட்டு ஆடிட்டோம். இந்த ஊர்ல இருக்கிறது மோஷன் தரும். ஆனா அருள் ஜோதியால நம்ம அருள் பண்ணா ப்ரமோஷன். ஆமா அந்த ப்ரோ வேணும் சரிங்களா? அதனாலதான் நீ அருளை மேலோர் அன்றி அப்படின்னும்போது வேணும்ன்றதுக்கு தான் ப்ரோன்ற அளவுக்கு தூக்கிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோ வேணும், ப்ரோல தான் ப்ரோ. அந்த திலகன்றது ப்ரோ இல்ல. ஸோ உங்களுக்கு மேலோர் அன்றி அப்படின்னும் போது இது வரைக்கும் ப்ரமோட் ஆனவங்களும் சரி, கீழே வரும் அப்படின்னும் போது அவங்க டிமோட் ஆயிட்டாங்க சரிங்களா? ஈண்டார் அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அவங்க டிமோட்டல் இருக்காங்களே, பனிஷ்மெண்ட் இருக்காங்களே, அவங்களுக்கு சாப்பாடு போட தேவையில்ல, அவங்களுக்காக இது தூப்பாடு அப்படி மோடா மொத்தமாக அடக்கிடுறோம் நம்ம. அவங்க பாவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ஜென்மம் எடுத்திருக்காங்க, அவங்க பிறவி எடுத்திருக்காங்க, புல்லறிவு அந்த அறிவு இந்த அறிவெல்லாம் பெற்றுக்கிட்டு வராங்க. அது நம்ம நம்ம கடமையை மட்டும் நம்ம கடமைன்னா என்ன, புள்ளக்குட்டியை பெற்றுக்கிட்டு அதை வளர்த்து அந்த 4 செவத்துக்குள்ளேயே அடங்கி போயிட்டா எல்லாமே முடிஞ்சிடும்ன்ட்டு இந்த மாதிரி தப்பு கணக்காக போட்டுடுறோம். அப்போ கீழோர்கள் அப்படின்னு கீழே நோக்கி தான் அந்த பாதை இழுத்துட்டு போய் நம்மள விடும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். அப்போ நீங்க கீழோர்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பிறந்துட்டீங்க. ஆமாப்பா, நீங்க திராவிடர்னு வச்சுக்கிறாங்கல்ல கீழோர்களோட பேரை. ஸோ அந்த கீழோர்களா இருந்துட்டா அவங்களோட சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கும், மேலோர்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கீழோரும் ஈண்டு ஆறுவதற்கு வேண்டினரால் ஈண்டு ஆறுவதற்கு அப்படின்னும் போது இந்த பிராமணர்கள் கூட திராவிடம் தான் சொல்றாங்க, அவங்களையே திராவிடம்ன்றாங்க. பலருபடியே தான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களையும் திராவிடர்ன்றாங்க சில நேரத்துல. அவங்களையும் திராவிடர்ன்றாங்க. எனக்கு தெரியும், மேலக்கிறகாரம் கீழக்கிறகாரம், மேல் பாதி கீழ் பாதி
அப்படின்றது எப்பவுமே அவங்க வந்து அந்த திருன்ற வார்த்தையை தான் இந்த திரான் ஆக்கிட்டாங்க, நுழையாதவங்க அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. அப்படி கூட வச்சுக்கலாம். நிறைய கீழுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சரிங்களா? புரியுதுங்களா இல்லையா? சொல்லுப்பா. கீழூர்னு வச்சுக்கோங்க. மேல இருக்கவங்க அந்த நிலத்தை சார்ந்தவங்க ஒருத்த மாதிரி. ஏன்னா நான் வந்து மனிதர்களை எப்படி பிரிப்பேன்னா நிலத்தை வச்சு அடிப்படையில். சரிங்களா? அவங்க வந்த வயிறு வச்சு பிரிக்கிறது வந்து அது வேறப்பட்ட விஷயம். என்ன வச்சு பிரிக்கிறது? அதாவது இந்த இது வேணும்ல, பெண்குறி. பெண் இதுல இருந்தா வருவாங்க. ஆமா. தொப்புள் கொடி அடிக்கணும்ல, அதை வச்சு அவங்க பிரிக்கிறது அது வேறப்பட்ட விஷயம். நிலத்தை வச்சு பிரிச்சுன்னா ஈஸி இல்லையா? மக்கள்கிட்ட சண்டை வராது. என்னோட தொப்புள் கொடி சின்னதான் நீ அப்படின்ற மாதிரி சில பேர் காலைக்கு வந்துடுவாங்க. அப்படிதானே? அப்படிதானே? அப்படி இருக்கா இல்லையா? அதாவது உங்க சூழ்நிலை எதுவுமே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு அவ்வளவு தெரியுது இல்ல? தெரியுது, ஆனா கக்கன்னு எதுவும் சொல்ல வரல. அந்த அளவுக்கு உங்களை அந்த விழிப்புணர்வு பக்கத்துல என்ன நடக்குது அப்படின்றது தேவையில்லாம போச்சுல உங்களுக்கு. இப்போ வந்து நீ என்ன சொல்ல வர, தாய் தொப்புள் கொடியில இருந்து வர்றவங்களுக்கு தான் இந்த பிரிவினை இருக்கு. நிலப்பகுதியில பிரிச்சா இந்த பிரிவினை வராதுங்கயா? இல்ல, நிறைய பேருக்கு தூண்டுது இதுவா இருக்காது இல்ல, கஷ்டம் தராது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிராமணர் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். உங்க தொப்புள் கொடி வந்து எப்படின்னா இனப்படுகொலை பண்ற தொப்புள் கொடி. எப்படின்னா இனவிருத்தி பண்ணி நிறைய அவங்கள வந்து இனப்பெருக்கு பண்ண விட்டு கடைசியில அவங்க வந்து இனப்படுகொலை பண்ணக்கூடிய இது அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அது அவங்க கஷ்டப்படுவாங்க. சரி. ஏன்னா அவங்க நடத்தல எப்படி இருக்குதுன்னா, வெள்ளையா இருக்கிறவங்க ஆட்சி பண்றது எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க இனத்தை வந்து நல்லா பெருக்க விட்டு வறுமையில, சரிங்களா, அப்புறமேட்டு கொண்டுடுறாங்க கூட்டமாக சேர்ந்து. அதானே? அது மாதிரி தான் இது நடந்துட்டு இருந்துச்சு. திருத்தப்படாமல் இருக்கிற ஒரு ஜீனில். சரிங்களா? திருத்தப்பட்டுச்சுன்னா நடக்கிறதே வேற. ஆனால் திருத்தப்படலைன்னா இப்படி நல்லா நடந்துடும். சரிங்களா? இனப்படுகொலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அடிக்கடி நடந்திருக்கிறது தெரியுமா? நிறைய நடக்குது, அங்கங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ தமிழ் வசதி, நீ வசதி, ஏன் ஆமா தமிழ்நாடு வசதி, உன் மதம் வசதி, ஏன் நாடு வசதி, அப்புறம் ஏன் இனம் வசதி, கருத்து, மொழி, இந்த மாதிரி எல்லாம் திணிச்சு தான் எல்லாமே படுகொலை பண்ணி இலங்கையில வந்து தமிழ்நாடு கொண்டாங்க தெரியுமா? அப்போ வந்து அவங்க இன்னொருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மேலூர் நினைச்சிட்டாங்க. சரிங்களா? தமிழ் தெரிஞ்சவங்க கீழூர். அப்போ கீழூர்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க அரசாங்கத்துல வந்து அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மாதிரி கீழூர்களாவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்க வளர கேட்பாரு, நீங்க பெரிய ஆளுன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து தேடி இருந்துருக்கணும். எல்லாரும் உடம்பு வந்து என்ன ஆயிருக்கணும், அருப்பும் ஜோதி ஆகிட்டு இருக்கணும். சரிங்களா? சாகாத முத்தேக சித்தின்னு சாகாத கல்வியே கல்வின்ற முத்தேக சித்தின்னு அதுல ஒண்ணு வந்து சுத்த தேகம் பிரணவ ஞானம் இல்ல. அப்போ சாகா கல்வி வேகக்கால் போகா கூடல் அடிக்கணும்ல, அந்த மாதிரி தானே கிடைக்கும் சாகா கலை. சாகா கலைன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சி. ஆமா, அப்போ அதான மேலான வசதி. அதுவும் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய உழல விட்டு நிறைய துன்பத்தை அடைஞ்சு ஒரு சாதா நிலை அடையிறது ஒரு தியாகம். தியானம் செய்து அழகா போடுது பாருங்க. வேகக்கால்ன்றது வீகனிசம். அதான் ஆமா, அந்த மாதிரி நல்ல விளக்கம் எடுத்து நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்தாதான் எல்லாருமே. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சாவக்கூடாதுன்னு நினைக்கணும். சின்ன வயசுல நினைச்சிருந்தீங்கன்னா அப்புறம் வீகனிசம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், வேகக்காலை வந்து உங்களுக்கு எழுப்பி விடும். எழுப்பி விட்டுச்சுன்னா நீங்க என்ன நினைச்சிருவீங்க, யோகங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு அடுத்து யோகம் வந்து போய் சொல்றான் சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு சாவுறதுக்கு அந்த அளவுக்கு இது இல்ல. அது எனக்கு வந்து அந்த அளவுக்கு அதுல நாட்டமே வந்தது இல்லை எனக்கு. அது ஒரு மாதிரி அது என்ன சொல்றது, சரண்டர் மரணத்துக்கு சகரணம் போடுறவங்க பிடிக்கல. ஆமா, ரொம்ப எனக்கு அதுல தெரியல எனக்கு. ஆனாலும் அதை பத்தி எனக்கு ரொம்ப இது இல்லாம நான் செத்தா இந்த பணங்கள்லாம் போட்டு வச்சுட்டு அழுகுது. இந்த மாதிரி எனக்கு வேண்டான்ற மாதிரி தான் எனக்கு. ஆமா, ஒரு மாதிரி பரிதாபமான நிலை இல்லையா அது? அது வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி. கடவுளோட பிள்ளைங்க நம்ம வந்து இருக்கும்போது அந்த மாதிரி பரிதாபமா நம்ம. அதுக்குதான் நான் என்ன நினைப்பேன் தெரியுமா, அப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி செத்து இப்படி எல்லாம் ஆகக்கூடாது, நம்ம எதனா போய் தண்ணியில குதிச்சிருவோம். தண்ணியில குதிச்சிருவோம். அந்த மாதிரி அங்க கரைச்சிருவோம். மீன் போய் கரைக்கணும். எனக்கு தோணுது. ஆமா,
எனக்கு ஆனா நித்யானந்தா பத்தி பேசல நானு. அங்க போய் நான் அங்க இருந்து வளர்ந்து வந்தவன் நானு. அப்படின்னா ஒரு மீன் கீனாவது நம்ம சாப்பிட்டுட்டு போயிடும். நம்ம ஏன் செத்து போய் இந்த மாதிரி எல்லாம் ஆகணும்? நம்ம சாவே வராத அளவுக்கு போயிட்டீங்கன்னா தண்ணியில நம்மளுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு எல்லாம் அழுதுகிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு சாவு பத்தி இன்னும் ஆராய்ச்சியால ஏதாவது கலந்துட்டா அப்படி நீட்டி வாழலாம். நம்மளுக்கு அப்படி சாவு வந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு எதனா நோய் நொடி வந்துச்சுன்னா தண்ணியில போய் குதிச்சிடலாம். தண்ணியில போய் குதிச்சிடலாம். மீனுக்கு வந்து வலிச்சாலும் கண்ணீர் தெரியாது. தண்ணியில போய் குதிச்சுட்டா நம்ம உடம்பு வந்து மீனுக்குன்னு சாப்பிட்டு போவோம். இங்க ஏன் போட்டு வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் அழுதுகிட்டு தூக்கிட்டு போய் எங்கேயோ எரிச்சு உடம்பு வந்து நீங்க யார்கிட்ட கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு யோசனை வரும். அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் இருக்கிறது தெரியலனாலும் அந்த சிந்தனை மட்டும் உங்க உயிருக்கு வந்து என்ன பண்ணுச்சு, உயிர் இருக்கும் போது உயிர் இல்லாத போது எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிக்குது தெரியுதுங்களா? அந்த மாதிரி வள்ளலார் என்ன பண்ணுச்சு, உயிர் இருக்கும் போது அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு, இந்த உடம்பு நம்ம எங்க போய் சேர்க்கணும், எது கொடுத்து எதை மாத்திக்கணும்ன்ற ஒரு அவர் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரேடர் சரிங்களா? எதை கொடுத்து எதை வாங்கணும்னு அவர் நல்லாவே தெரியும். அதனால இந்த உடல் பொருள் ஆவி அவர் கொடுத்துட்டாரு. எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு இது இருக்குது, ஒரு விதிமுறை இருக்கு. கடவுளை நீங்க உடம்பு பொருள் ஆவி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து குலைக்குலையை வந்து நீங்க வச்சுக்கிட்டு நீங்க கிட்ட நெருங்கினீங்கன்னா நீங்க காலி ஆயிடுவீங்க. உங்களுக்கு கிடைக்காது. அதுன்னு டைம் வேஸ்ட். அதனால தான் சில பேர் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வாயில நிற்பாங்க. நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஆளுங்களை கூட சரிங்களா? நான் இல்லை நான் அங்கேயே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி வரமாட்டாங்க. நிறைய அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு இதே நல்லா இருக்கு, நான் இப்படியே நின்னுக்கிறேன் அப்படின்ற நான் இருக்கிற வரைக்கும் நான் இருந்துட்டு போறேன்னு. அதுல ஒண்ணுமே எனக்கு இருக்காது பிடிக்கல சரிங்களா? என்னோட பாடி வந்து இன்னொருத்தவங்க எனக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஈஸியாக எனக்கு பிடிக்காது. எனக்கு அந்த கண்ட்ரோல் ஒரு தடவை கொடுத்துட்டு வேணே அந்த நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை அனுபவிக்க பார்ப்பேன்ல. அதான் ஆமாம் அந்த எண்ணம் சின்னதுக்கே இவ்வளோ இப்படி வந்து இதா இருக்கும் போது அவ்வளோ பெரிய இன்பத்தை ஆண்டவன் கொடுத்துருக்கும் போது அதுதான் இருக்கிறதே ஒரு பேரா. இதே மாதிரி ஒரு பாடி கிடைச்சிருக்கும் போது நான் இல்லை எல்லா ஆராய்ச்சியும் பண்ணி பார்ப்பேன். எனக்கு பிடிச்சதுலாம் அதான் இல்லை எனக்கு பிடிச்சது பிடிக்காத பற்றி ஏன்னா இந்த பாடி நீட்டிக்காமல் இருக்கிறது நான் எதுக்கு பண்ண போகிறேன், அது வந்து நான் ஒரு நல்ல ஆட்டிக்காமல் இருக்கிறது நான் எதுக்கு பண்ண போகிறேன். கடவுளோட அருளை கூட்டிக்காமல் இருக்கிறதுக்கு வேஸ்ட் இல்லை. அப்போ ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குடை வித்தால் குடைகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன் என்ற ஒரு இதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி சந்நிதி நம்ம அருள் சந்நிதியில் நம்ம கலந்துடணும் இல்லையா? அப்போ தான் நல்ல இது கிடைக்கும் நம்ம எதிர்காலம். அந்த ஃபியூச்சர் ப்ரெசென்டரு யார்? ஒரு கடைக்காரர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பொருள் சப்ளையர்ன்றது ஒருத்தர் வந்தால் கூட அதை ப்ரெசென்ட் பண்ணணும்ல ஒருத்தவங்க எடுத்து இதை வாங்கிக்கோங்க, நல்லா உங்களுக்கு உதவியாக இருக்கும், நாளை பின்ன நீங்கள் அந்த இதுக்காக போய் நிற்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு வரணும் உங்களுக்கு. நாளை பின்ன அப்படின்ற ஒரு வார்த்தைகளும் இது உங்களுக்கு பயன் தருன்ற அந்த வார்த்தைகள்லாம் உள்ள இருக்கும் அந்த ப்ரெசென்டர். அது மாதிரி சிவம் வந்து என்ன பண்ணும், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். நாளை பின்ன சரிங்களா எப்படி வந்து அவங்களுக்கு பயன் தர மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தூண்டுறதால எனக்கு ஆஹா சிவத்தோட ரகசியெல்லாம் தெரிதுரை அப்படின்ற மாதிரி கீழொரு ஈண்டு ஆறுவதற்கு அவர் வந்து இதை வாங்கி அவங்க பயன்படுறதுக்காக அப்போ கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது கிஃப்டாக வாங்கிறதுக்காக வேண்டினர் ஆள் அவங்கெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்று புதிதோ சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் வேண்டிட்டேன்னு அவங்களும் வேண்டியிருக்காங்க. தூண்டா விளக்கே சரிங்களா? நான் வந்து தூண்டுறதால நீ வந்து எனக்கு இயங்கிட்டியா, அது வரைக்கும் நீ இயங்காமல் இருந்தியா, ஒன்றுமே பண்ணாமல் இருந்த அப்படின்ற மாதிரி பேர் வந்துருக்கூடாதுன்றதால கடவுளுக்கு ஒரு மரியாதை செலுத்துறதுக்காக தூண்டா விளக்கே. அவர் அப்படிலாம் கிடையாது, நான் போய் தூண்டினதால தான் கடவுள் ஸ்டார்ட் ஆகிட்டாருன்னு ஒன்றும் கிடையாது. கடவுள் ஏற்கனவே அவர் தூண்டினதால நான் வந்திருக்கேன்பா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் அதை சொல்லுவாங்க. இல்லைடா நீ இப்போ வந்து இந்த அறிவில் அதை தூண்டிருக்க, வள்ளலார் தூண்டிருக்காரு, அப்போ நீ அடுத்து தூண்டும் போது இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல் தான் தூண்டுவ, கடவுளுக்கு வேற பாகம் இருக்கு இல்லையா, அந்த பாகத்தை நீ தூண்டுவ இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லடா டோட்டலா அவர் வந்து இது பண்ணிட்டாரு. அப்போ ஆதியும் அவராகவே இருக்கும் போது முடிவும் அவராகவே இருக்கும் போது நடுப்பட்ட இடையில தான் நம்ம இந்த கொமாலமும் கூட்டம் அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு இடம் இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு ஓடியாந்துட்டு இருக்கோம். இது எங்கே முட்டிக்கிட்டாலும் ஒன்று கீழே போகணும் இல்லை மேலே வரணும், இவ்வளோதான நிலை இது. அப்போ ஆண்டவன் அந்த நிலையில் இருக்கும்போது நம்ம கீழ் நிலையில் போயிட்டே இருந்தால் இந்த மாய வலையில் சிக்கி தேவையில்லாமல் நம்ம பண்ணிக்கிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து நான் அப்போ முடிவு எவ்வளோ நல்லா இன்பமாக வச்சுருக்காரு ஐயா ஆண்டவர். அங்கே போகணும் தானே.
ஆதி உருவாக்கிட்டாரு நம்மள. இப்போ அந்தத்துக்கு போய் சேரணுமா இல்லையா? சேராம நம்ம இங்கேயே இதுதான் ஏதோ ஒரு கேம் வச்சுக்கிட்டு உட்காந்து விளையாடுங்கன்னு சொல்ல விட்டும் போது அந்த கேமே தான் விளையாடிட்டு போய் அவங்ககிட்ட வரவே மாட்டேன்னு சொன்னா அது தப்பு தானே. அதனாலதான் இன்று புதியதோ இன்றுனா ப்ரெசென்ட் டே இல்லையா? அப்போ ப்ரெசென்ட் டேக்கு வந்து ப்ரெசென்ட் ஞாபகம் வருது. காலை நேரத்தோட வந்து சரி சீக்கிரம் ஐயோ இருட்டாவது வாப்பா சீக்கிரம் ஒன்று நம்ம கூப்பிடுறோம்ல. குழந்தைங்க விளையாட போச்சுன்னா ஒரு குழந்தை சின்ன வயசு குழந்தையா இருக்கட்டும் வாலிப வயசு குழந்தையா இருந்தாலும் சீக்கிரம் விளையாடிட்டு வீடு வந்து சரி சீக்கிரம் வான்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி தான் அவர் விளையாட விட்டுருந்தாலும் நேரங்காலத்தோட அவரோட போய் சேரணுமா வீண் காலம் கழிக்காம. அதனால தான் என்ன பண்ணுறாரு, தூண்டா விளக்கே திருப்புதுவில் சோதிமணியே அப்படின்போது இவர் யாரும் தூண்ட முடியாது. ஏன்னா சில பேர் வந்து இருள்லேருந்து தான் வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில சொல்லுவாங்க. பாடல்களே இருக்கு சரிங்களா? இருளிலிருந்து வெளிச்சம் பிறக்கும் எப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில பாடல்கள்லாம் இருக்கு சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அது யாரு சொல்றாங்க அந்த மாதிரி, அது நான் அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி இருக்கலாம் போல. அந்த படத்துக்கு ஏற்ற பாடல் தான். ஏன்னா சிந்தனையாளர்களா இல்ல மெய்ஞானிங்களா இல்ல விஞ்ஞானிங்களா இல்ல உலகினில் மிக உயரம் அப்படின்னு பாட்டு வரும்ல, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இல்ல டக்குன்னு அந்த வரி எதுல எந்த பாட்டுல? அது எப்படின்னா நானுன்ற ஒரு இதுல போயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து தான்னு யோசிக்க மாட்டோம். நானுன்னு யோசிக்கும் போது அந்த மாதிரி தான் தோணும். இருள்ல இருந்து வெளிச்சம் வருது மாதிரி அப்படி நினைச்சோம் சரிங்களா? ஏன்னா வேதியியல் பொருள் வந்து அப்படிதான் இருக்கு மாதிரி தெரியும். எப்படி சொல்லுங்க, இந்த இடத்த பாருங்க, அந்த ரகசியம் எனக்கு எப்போது ஓப்பன் ஆச்சு தெரியுமா? இருந்தாலும் உங்களுக்கு அதை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த உலகத்துக்கு சரிங்களா? ஏன்னா உங்கள் மூலியமாக தான் நான் உலகத்தை பார்த்தேன்ல. அப்போது உங்ககிட்ட நான் வந்து அதை சொல்லி பார்த்துக்கிட்டேன்னா உலகத்துக்கே சொல்லி பார்த்துட்டு மாதிரி எனக்கு ஒரு தத்துவ திருப்தி சரிங்களா? அதனால இது அந்த இருளிலிருந்து வெளிச்சோன்றது எப்படின்னா, நான் வந்து உயிர்களை வந்து வெளிச்சோன்ற மாதிரி நம்ம அடிக்கடி சமாதானம் புரியுதுங்களா? அதனால அப்படிதான் ஐயா சொல்றாரு. நானே அந்த பாடத்துல எல்லாம் நீ கத்து கொடுக்கும் போது நான் அதான் சொல்லுவேன், நான் ஒளி ஆகுறனும் இல்லையா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த இத்தனை ஒளி நடமாடிட்டு இருக்கிற ஒளி அது உயிர் ஒளி தானே. ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கிறது ஒளி. அந்த கவலையும் இருக்கும். உடம்பு குடுத்துற கூடாது இன்னொருத்தவங்க கடவுள்கிட்ட மட்டும் தான் குடுத்துறணும். அந்த கவலை பெரிய கவலை. சொல்லுங்க. அந்த ஒளியை வந்து நம்ம புடிங்கிட கூடாது இல்ல. ஒவ்வொரு அவங்களோட உடம்பும் வந்து மத்தவங்க கடத்த கூடாது. வந்து புடிங்கிட சாஃப்டானதா கிடைக்கும். அந்த உயிரை காப்பாத்தினாலே நம்ம மேல் ஒளியை நம்ம அடையலாம். நல்ல ஸ்மார்ட்டான எக்ஸ்பர்ட் கிடைக்கும். அவர் நல்லது பண்ணுவாரு. நம்மளுக்கு கிடைக்குதுன்னும் போது அதுதான் எனக்கு ஆனந்தமா இருக்கு. அப்போ அந்த ஒளி வந்துருச்சுனால அடுத்தடுத்த ஆக்ஷன் அவருடையது. அது அவரு பாத்துப்பாரு. நம்ம ஆக்ஷன் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம ஆக்ஷன் வந்து அந்த நடமாடும் உயிர். நாம எப்படி கடவுள் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து போது ஏதோ ஒரு கஷ்டம் துன்பம் துயரம் வரும்போது கடவுளுடைய இது அவருடைய தயை வேணும், அவருடைய கருணை வேணும், அப்போதான் நம்ம வந்து அருள் பெற முடியும்னு அந்த நிலைக்கு வந்துட்டோம்ல. அப்போ நம்மளை நெருங்கி வந்து ஒரு அந்த பாவப்பட்ட ராசிகளாக இருந்தாலும் ஜீவராசிகளாக இருந்தாலும் அது வந்து அந்த பாவத்தில் அந்த பிறப்பு எடுத்திருந்தாலும் அது வந்து நம்மளை அன்னைக்கு நம்மளை வந்து ஐயோ என்னை விட்டுடுங்கன்னு சொல்லும் போது நம்ம அதுக்கிட்ட தயை காமிக்காமல் இருந்தால் அப்புறம் அருள் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? அந்த தயவு நம்ம காமிச்சு தான் ஆகணும். அது தெரியாமல் எனக்கு உணவு அது இது உணவு அது உணவு எல்லாமே எனக்கு உணவு எல்லாமே நான் பேய் மாதிரி எல்லாத்தையும் ஆக்ரோஷ இதில் தான் பார்த்து எல்லாத்தையும் அப்படியே சொல்லி தரப்படுது. இந்த மாயை விஷயம் பண்ணுது. அதான் சொல்லி இருள்ல இருந்து வெளிச்சம் பெறக்கட்டும்னு சொல்றது. அந்த கட்டுப்பாடுல அதுக்குள்ளே மாயா வேற தயா வேற. தயான்றது வந்து வெளிச்சத்துல இருந்து வெளிச்சம் பெறக்கும். ஆமாப்பா உண்மையில இருந்து எல்லாம் இதுல வந்து வேற வேற தெரியுதுல. நான்ன்ற படத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க சரிங்களா? அதை தான் அப்படின்னு மாத்திட்டாங்கன்னா அருளில் இருந்து எல்லாமே பேருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்களா? ஸோ அதை நம்ம சொல்ல வரோம். ஸோ தூண்டா விளக்கே அது வந்து யாரும் நீங்க சொன்னதுதான் கரெக்ட் தாங்கப்பா. எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து தான்னு சொன்னாதான் அருள் எல்லாருக்கும் வரும். நான் சொல்லிக்கிட்டா அப்போ அவங்க அருள் வந்து நெருங்கணும்னு தேவையில்லை. நான் சொல்லிட்டா என்கிட்டே எல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு வாழ்ந்துடலாம்ல. அப்புறம் நான் சொல்லிட்டு ஏன் அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போகிறாங்க. அது அப்போ தான் தானே ஆகுது. அப்போ வந்து உன் மலையை வளர்த்துக்கணும். ஆனா இங்க இருக்கவங்க வந்து என்ன பண்றாங்க, திருவண்ணாமலையை போயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அவன் மலையை வளர்த்துக்கிறேன்ட்டு இசைஞானிகள்லாம் என்ன பண்றாங்க, அந்த அங்க போய் பீக்ஸ் பார்க்க ட்ரை பண்றாங்க. எங்க பார்க்கணும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நம்ம இதெல்லாம் இந்த பாடல்கள்லாம் பார்த்து கேட்டு நம்ம போகணும். ஏன்னா எனக்கும் தெரியாதுதான். பட் அவர் சொல்லி தருவாரு. தூண்டா விளக்கே அவர் வாங்கியிருக்க பீக்ஸ் பாருங்க எப்படி அவர் கிடைச்சிருக்கு. இந்த லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்புதுவில்
பெர்ஃபெக்டாகவும் பெர்மனண்டாகவும் இருக்கிற ஒரு பொது ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி கொண்டது. கிராவிட்டியோட சேர்ந்து எல்லாமே கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அது மேல இருக்கிறது மட்டும் கிரவுண்ட் எல்லாருக்கும் பிளே பண்றது. யார் வேணா ரசிக்கலாம், யார் வேணா பார்க்கலாம். அந்த மாதிரி திருப்பொதுவில் சோதி மணியே எல்லாத்தையும் சோதனை பண்ணி எல்லாத்தையும் சாதனை ஆகுது. சேலஞ்ச் இவர் தான் ஃப்ரெண்டு. சரிங்களா? சோதி மணியே. ஏன்னா அந்த ஜுவல்லரி வந்து அந்த வெளிச்சத்தை நீங்கள் கொழு வைக்க முடியாது. அதில் ஜொலிஜொலிப்பை வந்து நீங்கள் ஒன்றும் சீன்லையும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி மணி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய தன்மை கூடியது. தெரியாது அதுக்கிட்ட இருந்து அந்த இது இறங்கவே இருக்காது அந்த வேல்யூ. சரிங்களா? 6 3 ஆண்டு ஆவதிலே 3+6 அது கூட வச்சுக்கலாம். இல்லை 3x6 கூட வச்சுக்கலாம். 3+6 போட்டிங்கன்னா 9 வருது இல்லை? அப்போ அந்த 9 ஏஜில் வந்து உங்களுக்கு என்ன எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னணை ஆண்டாய். அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் நடந்திருக்கு மாதிரி. இப்போ கல்பத்தரி தரிசனத்தில் வந்து நம்ம இவர் இல்லை குரு நம்ம தலையில் கேட்கிற மாதிரி இருக்கும்ல. அப்போ சென்னி தொட்டானை அப்படின்னு சூழல் அது வந்து 6 3 நடந்திருக்கு. ஆமாம். அப்போ எனக்கு எப்படி தோன்றுதுன்னா இந்த சரியை கிரியை யோகம் அப்படி இருக்குல்ல, அது மொத்தம் 16 வருதா? எனக்கு அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் தெரியாது ராஜா எனக்கு. அப்போ 6 3 18 அப்படின்னு 6 3 18 வச்சிட்டிங்கன்னா ஞானத்தின் ஞானம். சரிங்களா? ஞானத்தின் ஞானம் வர வச்சு என்னை ஆண்டாய். சரிங்களா? முன்னெண்ணை ஆண்டாய்னும் போது நீ ஃபர்ஸ்ட்ல வா. நீ ஞானத்தின் ஞானம் இங்கே வந்து யாரும் உச்சத்தோடு தொட்டதில்லை. நீ அதில் வந்து மேலே வான்ற மாதிரி கருணை அளித்தருளே. ஏன்னா அது பார்த்தது அந்த அந்த இது வந்து ரொம்ப கத்தலிக் ஸ்டேஜ். எதை வந்து பெஸ்ட் ஞானம்னு சொல்ல முடியும். முகம் தெரியணும். முகமறியார் போலிருந்தீர் அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ண முடியாது. சரிங்களா? முகத்தை வந்து கடவுளோட ஃபேஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்போ என்னை ஆண்டிட்ட அந்த ஞானத்தின் ஞானம் வரைக்கும் எனக்கு உச்சத்தில் போய் இது போட வச்சிட்டேன். இருந்தாலும் என்ன பண்ணணும், அவரோட தனிப்பெரும் கருணை அங்கே இருக்கு இல்லையா, அது எனக்கு போட்டு விட்டா தான் நான் வந்து மெயின் கேரக்டர் ஆவேன் என்ற மாதிரி கருணை அளித்தருளே என்று அளித்ததான் அருள்னு அர்த்தம். ப்ரமோஷன் அப்படியே அவர் கருணையா நம்ம மேல இது பண்ணும்போது தான் அது அருளா நம்மளுக்கு பொழியுது. ஆமா, கடவுளோட எமோஷன் நம்ம கூட அட்டாச் பண்ணிடணும். அப்போதான் ப்ரமோஷன். சரிங்களா? ஸோ எல்லாம் வகுத்தாய் எனக்கு அருளியல். சரி, எனக்கு அருள் இல் யாரு தடுப்பார். எனக்கு அருளில் யார் தடுப்பாரு. எல்லாம் செய் வல்லான் வகுத்த வண்ணம் என மகிழ்வார் என் கண்மணியே. என் நல்லாய் கருணை நடத்தரசே தருணம் இது நீ நயந்தருளே அப்படின்ற மாதிரி சொல்றது. புரியுதா? எல்லாம் வகுத்தாய் அப்படின்னும் போது அவர் கிளாசிபிகேஷன்ல கிங்க. சரிங்களா? எதை கிளாசிஃபை பண்ணணும் அவருக்கு தெரியாம சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு ஏன் வந்து மாயத்தை போட்டு கடவுள் கிளாசிஃபை பண்ணவே தெரியல. ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க சிலர். எப்படின்னா ஆமா என்ன கடவுளுக்கு என்னதான் எந்த கடவுள் தான் நானே சொல்லிக்குவேன் ஒரு சில நேரத்துல, எனக்கு எந்த கடவுள் தான் இவனை படைச்சான்னு தெரியல, எந்த கடவுள் தான் இவனுக்கு இந்த அறிவை கொடுத்தான்னு தெரியலன்ட்டு வந்து அது சில உண்மையும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல. ஏன்னா நம்ம பாவம் செய்யறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குரூப் லீடர்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிறோம் இல்ல, அதுக்கு தான் அந்த பேச்சு வந்துருது நம்ம வாயிலேயே. எந்த கடவுள் தான் இவனுக்கு அறிவை கொடுத்தானோன்னு சொல்றோம்ல, நம்ம எந்த கடவுள்ன்றது எப்படின்னா நம்ம என்ன பாவம் செய்யறோமோ அதுக்கு தகுந்த லீடர்கிட்ட போய் நம்ம சேர்ந்துக்கிறோம். அந்த லீடருங்களை தான் நம்ம அந்த மாயை நம்மளை வழி நடத்துதா தூயை வழி நடத்துதான்றது அப்போ அங்கே விளங்கிடுது நம்மளுக்கு. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த பேச்சு வாக்குலயே வந்துருது. அது தன்னால வருது அதெல்லாம். ஆமாம், அதனால என்ன சொல்றேன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஏறிட்டு போயிட்டு அப்போ அவர் வகுத்து வச்சிருக்கிறாருல்ல, நீ தப்பு செய்துக்கிட்டே இருந்தா மாய வலையில தான் போய் உழுவ, நீ நல்ல தயையிலே இருந்தா தான் தூய வலையிலுக்கு வந்து அளவுக்கு சொல்றாரு. அந்த வார்த்தை தான் இப்போ வரப்போகுது. ஏன்னா எனக்கு அருளில் யாரே தடுப்பார். சரிங்களா? எனக்கு தெரியும் எப்படி ஜெயிக்கிறதுன்னு. நான் வந்து இந்த உபகாரம் சரிங்களா, ஏழைகளுக்கு வந்து பசிதாகும் பிணைச்ச எளிமை பயம் கொலை நான் வந்து
எடுத்துட்டு இருக்கும்போது அதுவும் கொலைக்கும் இதுக்கும் எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது கொலைக்கும். ஆமாப்பா, அதை தவிர்க்கணும்ன்றது நிஜமா எனக்கு இந்த வார்த்தை யாருமே வந்து ஒட்டும் ஒட்டாம தான் சொல்லி வச்சிருக்காங்க. யாரும் சொல்லலைன்னா ஒரு லீடருங்க, ஒரு குரூப், இந்த மத லீடருங்க, இந்த மதத்தை வந்து நியமிச்சவங்க எல்லாம் ஒரு சிலர் ஒரு மாதிரி சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க ஒழிய, ஆனா வந்து சொன்ன மாதிரி உள்ளது உள்ளபடி சொன்னது வேற யாரும் மறைச்சி மறைச்சி. ஆமா, எனக்கும் அதான் பிடிக்காம தான் போயிடுச்சு. அவங்களும் இதெல்லாம் இந்த அளவுக்கு மேல் வாங்கி வந்திருக்காங்கல்ல, இந்த பராபரம் இது இத்தனை நல்லதெல்லாம் கத்து கொடுத்துருக்காங்கன்னு. ஆமா, கத்து கொடுத்தாங்க தான். ஆனா இதையும் ஆணித்தரமா சொல்லியிருக்கணும்ல, ஆன்மாக்கு பாவம் ஒட்டுதுன்னு சொன்னவங்க. இல்ல என்னோட வாயில் நான் சொன்னேன், மகாவீரை வந்து நான் ட்ரை பண்ணுவேன். நடுவில் என்ன பண்ணிட்டேன், சோதனை இதில் போட்டுன்னா அனிமல்ஸோட பாடிஸ் வச்சுக்கிட்டு அவங்களோட இதில் வியாபாரம் பண்ண பார்த்துட்டு அவங்க கருணையெல்லாம் கொஞ்சமாக ஆண்டு ஓரளவுக்கு போயிட்டு அப்படியே அங்கே ஸ்ட்ரக் ஆகி தான் நிற்கிறாங்க. இவர் தான் பெரும் கருணை, போதுமான அளவு தர மாட்டேறாங்க. பெரும் கருணைக்கு போனால் இதுதான் வந்து போதாத அரசு அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு அது ஒரு முறையாக சொல்கிறாங்க. தயை 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 என்னை ஏறா நிலை மிக ஏற்றி விட்டதுன்னு சொல்கிறாருன்னும் போது அது எவ்வளோ பெரிய அந்த தயை அவர் பெற்று அப்படியே அடிப்படையிலேருந்தே அவர் அந்த தயையை நோக்கியே பிரயாணம் பண்ணி வந்துட்டார். ஆமாம், இதெல்லாம் வந்து காட்டுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு நீ இதை யூஸ் பண்ணிக்கோ, அந்த இடத்துக்கு நீ அதை யூஸ் பண்ணிக்கோ, அப்புறமா பார்த்துக்கலாம், அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம், அடுத்த ஸ்டேஜில் பார்த்துக்கலான்னு தான் மற்றவங்கெல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் இவர் தான் ஒரு அடி போடுறாரு. இல்லை, இதை விட்டாதான் அதை பிடிக்கலாம், இதெல்லாம் நீ தப்பு தப்பு அதை விடணும், இது அந்த புலையை விட்டாதான் ஒழிய நீ கொஞ்சமாவது மேலே ஏற ஒழிய இதை செய்துக்கிட்டே நம்ம பரவாயில்ல கடவுள்கிட்ட போயிடலாம், இதை செய்துக்கிட்டே நம்ம கடவுள்கிட்ட போயிடலாம்னா அது முடியவே முடியாது. அதுமா அப்படியே ஃபர்ஸ்ட் தயை தான் உருவாகணும் அப்படின்றது. அதெல்லாம் வந்து அவர் காட்டுறது மட்டும் இல்லாமல் அதான் கூட்டியும் ஆமாம் ஊட்டியும் விடுவார். அதான் இதுங்களா அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகிடும். ஆமாம் ஆமாம் ஆமாம், மற்றவங்க காட்டி கொடுத்துட்டு நம்ம எதுக்கு கஷ்டப்படணும், அவனே பார்த்துட்டு அவனே வந்து சேர்த்தோன்ற மாதிரி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இப்போ கூடும் கருணை திருக்குறிப்பை நம்ம சொல்லிட்டோம், அவங்க கேட்கலன்னா போட்டோம் அப்படின்ற மாதிரி பாருங்க எப்படி பேசுவாருன்னா, கூடும் கருணை திருக்குறிப்பை இற்றை பொழுதே குறிப்பித்து வாடும் சிறியன் வாட்டமெல்லாம் என்ன பண்ணணும், தீர்த்து என்னை வாழ்வித்து அருள வேண்டும் அப்படி சொல்லுவார். ஏன்னா கூடணும் இல்லை, கருணை வந்து இது வரைக்கும் ப்ளஸ் இன்னும் அந்த அடிஷனுக்கு வரல, இன்னும் நீங்கள் கருணை ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணி அது ஈக்குவேஷன் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களை கூட்டுவார், அதோட சேர்த்து நல்லா ஊட்டுவார். சரிங்களா? ஏன்னா இது அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வெளியிலேருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது, எல்லாம் உள்ளேருந்தே சாப்பிடலாம். அப்படி தானே அருள் விருந்தே அப்படின்னால, அப்போ அருள்ன்றது உள்ளே இருக்கிறது. சரிங்களா? மருள்ன்றது வெளியே கிடைக்கிறது. சரிங்களா? அப்போ அருள் விருந்து அவர் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த பதத்துக்கு நம்ம வந்துட்டோமா, அந்த பக்குவத்தை அடைஞ்சிட்டோமான்றதுதான் இங்க விஷயம். அவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது வந்துரும் அப்படினு நீ வந்து தெரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சு, ஏன்னா இவரு நம்ம கான்ஃபிடென்ட் இல்ல. நிறைய பேர் பாவம் நிறைய பொருள் வச்சிருந்தா நம்ம சொல்றது அவங்களுக்கு எடுபடவே, உங்களுக்கு எடுபடுற மாதிரி நான் சொல்றேன் பாருங்க. நித்யானந்தா ரொம்ப செம கான்ஃபிடென்ட்டா இருப்பாரு. நான் வந்து இந்த கண்ணு கட்டி வித்தைய உலகம் ஃபுல்லா நான் வந்து பரப்பிடுறேன், அதுக்கு வந்து பாருங்க இவங்க வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து நான் பண்ண பைலட் பேண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஆமாம் இருளில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து இது லைட்டை பாருங்க, உங்களுக்கு வந்து படிக்க முடியுதா, இருளில் புக்ஸ் வந்து தெரியுதா அப்படின்ற மாதிரி ஒரு பயிற்சி வச்சு விடுவார். சரிங்களா? இது ஒரு ட்ரீட்மெண்ட். ஆனால் கடவுள் காட்டுற ட்ரீட்மெண்ட் எப்படி? அவர்தான் செம்ம சூப்பராக சொல்லியிருக்காரு. நீ தப்பெல்லாம் தவிர்த்துரு, எல்லாமே நல்லதா பெற்றிருப்ப அப்படின்றாரு. புலை தவிர தயை வையே, எல்லாருக்கிட்டையும் வந்து சகோதரத்துவமா இரு, அப்போ வந்து எல்லாமே ஆண்டவன் அருள் உனக்கு கிடைக்க பெறும்னு அழகா சொல்றாரு. அதுக்கு உண்டான செயலெல்லாம் செய்யணும். ஆனா இவங்கெல்லாம் இந்த முனைவர் இணைவர்னு வந்து அதுக்கு அவர் ஒரு டிப்ஸ் கொடுப்பாரு. என்ன டிப்ஸ் கொடுப்பாருன்னா, நித்யானந்தா நீங்க இன்னும் வந்து இருள பிராக்டிஸ் பண்ணுங்க, இன்னும் அப்போதான் நல்லா திக் டார்க்னஸா இருக்கும்போது தான் நீங்க வந்து கரெக்டா வருதா இல்லையா செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்றாரு, திருப்பி அந்த காட்டுவாசி சன்மதிக்கு கூட்டு போயிடுவாரு காலையில. அவர் பிராக்டிசேஷன் நான் பார்த்தேன்னா டைரக்டா பார்க்கல, அதை வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்றதை பார்த்து அதுல யூகி, ஏன்னா மக்களும் அது மாதிரி தான் இருக்காங்க.
அது சில டெமான்ஸ்ட்ரேஷன்ல கூட்டு வந்து காட்டுவாரு. சில பேருக்கு அதை படிக்கிறது வராம அது வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ப்ரீ அரேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்கும், ட்ராமா மாதிரி தான் இருக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இதனால நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க மேல கசப்பு போனேன். அது ஒரு சில பசங்களை படிக்க வைக்கிறாரு கண்ணு கட்டிக்கிட்டு. அதான் ப்ரீ ட்ராமாவா இருக்கும், இவங்கள வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கலாம் சரிங்களா. ஏன்னா அவங்களாம் பெரிய கோஷ்டியாச்சு, எப்படிலாம் வந்து அவங்க பாடத்தை இது பண்ணும். இப்போ இது பண்ணுவாங்கல்ல லேக்கி வைக்கிறவங்க, அதுலேருந்து எப்படி அவுட்புட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு அது இதாவது ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க வியாபாரத்தை கூட்டுவாங்கல்ல, குருவிக்காரங்க ஏதாவது ஒன்று அவங்க வச்சிருப்பாங்கல்ல அந்த கூட்டத்துக்கு இது பண்ணுறதுக்காக திரட்டுறதுக்காக. ஸோ அது ஒரு கூட்டத்தில் நானும் போய் மாட்டிக்கிட்டேன், சிக்கிட்டேன் சரிங்களா. இருந்தாலும் அங்கே மேலை நாட்டிலலாம் போயிட்டு அதை நிரூபித்து வந்தார், அதுக்கெல்லாம் இப்படி பண்ணாரு, அவர் மூளையை டெஸ்ட் பண்ணாங்க, அப்படி இப்படின்னெல்லாம் வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ணல போறது அவங்க கடைசியில். அந்த அருள்ல வந்து அருளுக்கு சேர்ந்தது எதுவுமே கிடையாது. இருந்திருந்தா வேணா அவர் ட்ரை பண்ணிடலாம். எல்லாமே வந்து அவர் நினைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தடைகளையும் நீக்கிருக்கு. அதான் ஒரு அளவுக்கு இப்ப கருணையாளன் கடவுள்ன்றதுனால எல்லாருக்குமே நல்லதை கொடுக்க வராரு. இவங்க தடுத்துக்கிறாங்க, இல்லை எனக்கு இருளே போதும், இதுலயே நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆண்டவங்ககிட்டே இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலதான் சரி நீ கடை அப்புறமா இருளை போக்கிக்கிட்டு அந்த இருள்ல எவ்வளவு உனக்கு இன்பம் அடையணும்னு நினைக்கிறேன் அங்கேயே கடந்துரு. அது மட்டும் இல்லாம எனக்கும் பாடம் எடுத்துட்டாரு. அங்க இருக்க ஏழைகள்லாம் மாட்டிக்கிறாங்க, அவங்க சீக்கிரமா போய் நீ பாடம் எடு. அவர் எத்தனையோ பேர் அவர் எப்படி எல்லாருக்கும் வலை பேசினாரோ சேம் வலை சரிங்களா. இந்த வலை வழியை வந்து யூடியூப்ல போட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த வலையை வீச பார்க்கணும் சரிங்களா. சீக்கிரம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, திருப்பி மீள பார்ப்பாங்க கரெக்டுங்களா. அந்த மாயை வந்து மாலை அதான் செத்தவர்லாம் அதான் தூயை வந்து ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு நம்மளை இது பண்ணிக்கிட்டே இருக்கு, ஊக்கப்படுத்தி வந்துருங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கு. ஏன்னா ஒரு கேமை விளையாட விட்டுட்டு தட்டி அவங்கள துன்புறுத்துறதும் தப்பு இல்லை. அதனால ஆண்டவர் கேம் அந்த மாதிரி இருக்கும் போது அவரு வந்து இப்ப விளையாட விட்டுட்டு பாதியில புடுங்கி வான்னு சொன்னாலும் தப்பு, வராத அங்கேயே விளையாடிக்கிட்டு நீ வீண் காலம் கழிச்சுட்டு பரவாயில்ல தப்பு. சில பேர் எல்லாம் பார்த்து சிரிக்க மாட்டாங்க, சிரிப்பாங்க. யாருக்கும் துரோகமும் நடந்துடக்கூடாது, அதே நேரத்துல இன்னும் சுவாரஸ்யமா இருக்கணும் கேமு, அதே நேரத்துல சீக்கிரம் கேம் முடிஞ்சு நல்லா வின்னுக்கு வந்து நல்லா வின் ஆகணும். எல்லாம் வின்னத்தோட அந்த அளவுக்கு எல்லாம் நல்ல இதா செழிச்சு வரணும். அப்ப எல்லாம் செழிப்படை. அதனாலதான் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி இருளில் போயிட்டு நீங்கள் என்ன சுடுநொழி காணல சுடுநொழி தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் வீண் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காதீங்க சரிங்களா. விழுத்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கருவிகரனால எல்லாமே பாதிச்சிருமே தவிர நீங்கள் சாதிச்சு போகிறது எல்லாமே வந்து சும்மா காமெடி தான் சரிங்களா. அதனால தான் இவர் என்ன பண்ணுறாரு, அப்படிதானே இவ்வளோ காலமாக ஆகிட்டே வருது. ஆனால் வள்ளலார் தானே வந்து ஐயா அதை தான் மாத்துறாருல்ல, அவர் தானே ராமலிங்க ஐயா தான் வந்து அதை சுத்தமாக கரெக்ட் பண்ணிட்டாரு. அதனால சுடரொலியை வந்து அவர் காட்டிட்டு வரணும்ல பாரு. அவர் பண்ணது சாதனை வந்து யாருக்கும் நம்ப, அது பாவம் கழிஞ்சு ஆமான்னு ஏற்றுக்கிறவங்களுக்கு நம்பக்கூடியதாக இருக்குது. நிறைய பெரும்பாலவர்கள் அது நம்ப தகுந்த மாதிரியும் திணறாங்க, அது நம்பிடக்கூடாதுன்ற அளவுக்கு அப்படியே ஜீர்ணிச்சிக்க முடியாமல் தவிக்கிறாங்க. எல்லாமே வந்து எப்படிடா இது நம்ம வந்து நம்ம பெருசுன்னு காமிச்சிக்க முடியாதேன்ற மாதிரி அவ்வளோ இது பண்ணுறாங்க. அப்போ வள்ளலார் என்ன சொல்றாரு, எல்லாம் வகுத்தாய் நீ எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணிட்ட இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு இது வரைமுறை போட்டு விட்ட. ஆனா எனக்கு இது பண்றது நீ வந்து எனக்கு அருளில் யாரே தடுப்பார் சரிங்களா. எனக்கு ஒரு கிளாசிபிகேஷன் நீங்க கொடுக்க போற. இப்போ இது வரைக்கும் யாருக்குமே தராத ஒரு சரிங்களா, தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றுடா ஈழ கழித்த மாதிரி எனக்கு அருளில் யாரே தடுப்பார். கூட அந்த தயையை தடுத்து நிறுத்தினாலும் அது அவர் பண்ண தவம் வந்து யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. வையகமும் வானகமும் மற்றகமும் அப்படின்னு மூணு அகத்தை சொல்லுவாரு சரிங்களா. கைலாசபதி, வைகுண்டபதி, சத்திய லோகாதிபதி அப்படின்னு நம்ம வந்து பதிகளை பிரிச்சு வச்சிருப்போம்ல, எந்த பதிகளும் வந்து இந்த இது தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு அருளில் யாரை தடுப்பார், எல்லாம் சரி வல்லான் சரிங்களா, எல்லாம் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு வெட்ட வெளியிடுவாங்க. அந்த மாதிரி வெட்டிக்கலையே நம்ம இருக்க முடியும் சரிங்களா. நம்ம பட்ட பகலா நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாத்தையும் சொல்லணும் கரெக்டா சரிங்களா. எல்லாம் சரி வல்லான் வகுத்த வண்ணம், அவரோட வண்ணம்லாம் எப்படி இருக்குன்னா எல்லாம் தூய்மையானது கரெக்டா வந்து ஒண்ணு கிடக்கும் ஒண்ணுங்களாம் காட்டாது, எது இருக்குதோ அதை அப்படியே காட்டக்கூடியது சரிங்களா.
ஸோ எல்லாம் வகுத்த வண்ணம் என மகிழ்வார். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆமா ஆமா இவனை மாதிரிலாம் நம்ம யாரும் பேச முடியாது கடவுள்கிட்ட, சரிங்களா? இவனை மாதிரிலாம் யாரும் பழக முடியாது. அதனால இவனுக்கு கரெக்டாக தான் குத்திங்க. எங்களுக்கு அந்த பொசிஷன் இன்னும் கிடைக்கலனா கூட உங்களோட டிசிஷன் கரெக்டான டிசிஷன் தான். கடவுள்கிட்ட எல்லாரும் வந்து இதுதான் சமரசமாக பேசி எல்லாம் பழகுவாங்க தவிர யாரும் கோச்சிக்க மாட்டாங்க, சரிங்களா? அதனால நீங்கள் கொடுத்துருன்ற மாதிரி வண்ணம் என மகிழ்வார் என் கண்மணியே. அப்போ இவருக்கு கண்ணு இவ்வளோ அழகாக இருக்குன்றது தான் எல்லாரோட டார்கெட்டு, சரிங்களா? இவரோட கண்ணில் என்னவோ கிடச்சது அதெல்லாம் அதுக்கு இவர் டார்கெட் வச்சிருக்காரு, சரிங்களா? அந்த டார்கெட்ல அடைஞ்சிருச்சு ஏதோ. அப்போ இவரோட கண்மணி என்ன பண்ணுறது, அந்த விஷன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் விஷன்லாம் பேர் வச்சுட்டு இருக்காங்களே, அவங்க மிஷன் என்னென்ன அலசி பார்க்கும் போது தான் கோஷ்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களாம், சரிங்களா? அப்போ அதுக்கு ஆன்டிமெட்டிலாம் நம்ம இருக்கணும், கேட்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், வேகனிசமும் வல்லனிசமும் கண்மணிகளா அதை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு அழிவே கிடையாது, சரிங்களா? எல்லாரும் மகிழ்வார். இல்லை அவங்களுக்கு கொடுங்க ஃபஸ்ட்டு, அவங்க வேகனிசத்துலேயும் வல்லனிசத்துலையும் கொடுத்து விட்டுருங்க, அப்புறமேட்டு நாங்கள்லாம் பார்த்துக்கிறோம் பின்னாடி, நாங்களும் அதுக்கு வந்து ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு வந்துக்கிறோன்ற மாதிரி அவங்க எல்லாத்தையும் சம்மதம் சொல்லிடுவாங்க. யாரும் தடுக்கலாம் பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? அது எனக்கு நடந்துச்சு. அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஷன் போகிறேன் அப்படின்னும் போது யாரும் எனக்கு தடுக்க விரும்பல, போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க, சரிங்களா? அப்போது என் கண்மணியே, அப்போது அங்கே போயிட்டு நான் இது மோர் கொடுக்கும் போது கூட யாரும் தடுக்கல. வளலிஸ் உனக்கு பரவுது, நாங்கள் இல்லை உன்னோட எல்லாத்தையும் தூக்கி ஓடிடுவோம்னு கூட யாரும் சொல்லலை. எல்லாரும் நின்று அங்கே எல்லாத்தையும் ஃபோட்டோலாம் மகிழ்ச்சியோடு எடுத்துக்கிட்டாங்க, நல்லா இருக்கு யாரும் சொல்லிக்கலாம், சரிங்களா? இப்போ அவர் ஐயா இங்கே ஒரு கருத்து நான் சொன்னோன்னா, இப்போ ஐயா வந்து வந்து அவர் கண்ணாடி தான் கேட்குறாரு. அவங்க அண்ணிக்கிட்டேயோ அண்ணன்கிட்டயோ யாருக்கிட்டயோ அண்ணிக்கிட்ட எனக்கு ஒரு தனி அறை கொடுங்க, நான் எனக்கு ஒரு கண்ணாடி கொடுங்கன்றாரு. வெட்ட வெளியில போய் நின்னுக்கிறேன் நான் சொன்னேன். போட்டோ வந்து கண்ணோட போட்டோ பிடிச்சி இது பாருங்க உங்க தேடை ஓப்பன் ஆகுன்ற மாதிரி சில காமெடி பண்றீங்க, நீங்க சொல்லுங்க. அப்புறம் ஐயா என்ன கேட்டாரு, நம்ம யோகிதை என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுனாலதான் என்னை பாரு யோகா வரும்ன்ற மாதிரி அவங்க கண்ணை பாருன்ற மாதிரிலாம் சொல்லு. அவங்க சொல்றது எதுனா யாருன்னா சொல்லிட்டு போட்டோம். எனக்கு ஐயா சொன்னதுல இருந்து எனக்கு கிடைச்ச அந்த அர்த்தத்தை நான் சொல்றேன். எனக்கு அந்த இது வருது, எனக்கு அந்த ஐயா பாரு எந்த அளவுக்கெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அவர் எனக்கு ஒரு அறை கொடுங்க, அறைன்னா என்ன இது சொல்லு. அந்த அறையில் நான் ஒரு கண்ணாடி கொடுங்க, எனக்கு நான் படிச்சுக்கிறேன்ற மாதிரி. அப்போ என்னை வெட்ட வெளியில் இட்டுன்னு போய் விட்டுருங்க, நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் அறைக்குள்ளே தானே ஒரு கண்ணாடியில் தான் வச்சாங்க. அந்த கண்ணாடி தான் கடவுள். அந்த கண்ணாடியில் நம்ம குணம் நம்ம தயை எவ்வளோ உருவாயிருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம அங்கே வெட்டிக்கிளிங்க மரம் வேணும் தான். கரெக்டு தான், நீங்கள் சொல்ற மாதிரி அவங்க எல்லாம் மரம் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. எதுக்காக மரம் வேணும்னா வெட்டிக்கிளிங்க அந்த மரத்தை கட் பண்ணி ஆமா வெட்ட வெளியே ஆகும்ல. அப்போ அதுதான் அவங்க பயணிக்கிறது, அவங்க பயணம் நல்லா இருக்கணும், வேஷம் என்னவோ அதுக்கு தகுந்த கரெக்ட் மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. சொல்லுங்க. அப்புறம் எனக்கு இப்போ இது நல்லா விளக்கம் கொடுத்துருக்காரு ஐயா. இப்போ அவரு என்னை வெட்ட வெளியில இட்டுன்னு போய் நிற்க வச்சிருங்க, நான் ஜோதியா ஆயிடுவேன், எனக்கு ஜோதியா மாறுறதுக்கு அது எனக்கு ஒத்தாசை பண்ணோன்னு சொன்னாரு. இல்லை எனக்கு ஒரு தனி அறை கொடுங்க, அந்த அறையில எனக்கு ஒரு கண்ணாடி கொடுங்கன்னு தான் கேட்டாரு. அப்போ அந்த கண்ணாடி நம்மளை பிரதிபலிக்கிற பிம்பம். அப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளுக்கு காமிக்கிறது. இவரு தைரியத்தை கூட்டிக்கும் போது அது நம்ம ஊனக்கண்ணுல நம்ம எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். ஆமா, புறத்தத்தை பார்க்கலாம், ஞானம் அகக்கண்ணவே அவர் பார்க்க ஆரம்பிக்கிறது. மைக்ரோஸ்கோபி, ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, டெலஸ்கோபி, அதான் அப்புறம் அந்த மாதிரி ஸ்கோபிஸ் அதுக்கு எதை பார்க்கணும், அது எது கருணை அந்த டயை கொண்டு தான் அந்த அது எவ்வளவு வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த முகங்கள் தெரியுது. இவங்க முழு கண்ணாடியை இவர் யூஸ் பண்ணி எப்படி அந்த தயை பெற்று அது உடையாம எப்படி தூக்கிட்டு போகணுமோ அந்த அளவுக்கு தூக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க. இந்த இத்தனை வெளி கடந்து வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. போட்டு உடைச்சிட்டு கண்ணு ஒரு பக்கம் தெரியுது, காது ஒரு பக்கம் தெரியுது. இந்த மாதிரி தான் அவங்க இன்னைக்கு ஒரு இது வந்துச்சு, ஒரு பேசுறாரு கூட சமய பேசுறாரு கூட ஒரு இது பேச்சு வருது. ஏன்னா அவங்க பழசு எப்பயும் ஜெயிக்கின்ற ஒரே காமெடி வச்சு பல காலத்துல. ஏன்னா எப்பவுமே எனக்கு என்ன பண்ணும், இந்த அது எப்படி நீங்க பழசு வச்சு நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கலாம், அதுல புதுசா ஜோடிக்கணும். நீங்க திருச்சியில சொன்னீங்களே, எனக்கு ஒரு தடி சொன்னா ஜோக்கி, 2 தடி சொன்னா நீ பேக்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கவிநயமா பேசிட்டு இருப்போம் சின்ன வயசுல. 6 3ன்ற மாதிரி எந்த வயசுல நமக்கு தெரியாது, சரிங்களா? அப்போ அது தெரியணும். தெரிஞ்சு நம்ம இது சொல்றாரு, நம்ம முள்ளு குத்துமா சிறுபியம் போடுறீங்க அப்படின்னு கேட்டு
கல் முள்ளு குத்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ அதுனா உன்னை வந்து தேடி குத்துதா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இது வந்து படத்துலயே வந்து இந்த டைலாக் ஃபேமஸான டைலாகா இருக்கும்ல. சரி, நம்ம வந்து நான் சொல்றோம் அது எப்படி அவங்கள வந்து இது பண்ணலாம் தெரியுங்களா? இந்த வாதம் ஜெயிச்சது நல்லா இருக்குமா? சில செருப்பு வந்து குத்தாம கூட வைக்கும் முழுகுல தடுக்கும். அந்த வாதம் வந்து என்ன பண்ணுது, உங்களை ஜெயிக்க வைக்குது. அது நீ போட்ட சரிங்களா? நீ போட்ட உடனே அவருக்கு அடுத்த வசனம் என்னன்னு தெரியாது. இதுல படத்தோட வசனம் ஜாலியா பேசிட்டு போயிடலாம். ஆனா அது எவனாலும் ஒருத்தன ரசனை பிடிச்சவங்க வந்து இன்னொரு ஒரு இதை கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு அடுத்த விட என்னன்னு தெரியாம போயிடும். சரிங்களா? அடுத்தது நல்லாய் கருணை நடத்தரசே. எனக்கு வந்து நல்லா நடத்திட்டு போற ஒரு நல்ல கண்டக்ஷன் கொடுக்கறது வந்து நான் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல எங்கேயும் நிக்கல. சரிங்களா? எனக்கு தடையே போட முடியாதுன்ற மாதிரி அவர் கூப்பிட்டு போயிட்டே இருக்கு. சரி எங்க போ, அந்த ட்ரெஸ் போட்டுக்கோ, அனிமல் ரைட்ஸ் பத்தி இது பண்ணு, அங்க போ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் நல்லாய் கருணை நடத்த அரசை நடத்திட்டு கூப்பிட்டு போனவர். அரசு கவர்மெண்ட் என்னென்ன கொடுக்கணுமோ அந்த சலுகை கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இங்க சைன் போர்டு அங்கே சைன் போர்டுனா போட்டே ஆகணும். இப்படி இந்த போட்டோ பிடிச்சிக்கணும்னா பிடிச்சிக்கணும். சரிங்களா? அரசே தருணம் இது நீ நயந்தருளி. சரிங்களா? உன்னோட ஆட்சி கரெக்டா வந்து சீனை தெரிஞ்சிருச்சு. அதனால நயந்த அருளை, உன்னோட ரசனை எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி நீ வந்து அலங்கரிச்சு இது பண்ணு, கலங்கரிக்க கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இது கேட்குது. நயந்த கருணை நடத்தரசி. அப்போ நயந்த கருணைன்னா எது நல்ல நயமா இருக்குதோ அந்த மாதிரி ஒரு கருணை நடத்தரசி. அந்த கரண்டை தான் கூட்டு வர்றாரு. அவர் வந்து பொய் சொல்லல, கருணை எல்லாம் காட்டாம இருக்குல்ல. சரிங்களா? எல்லாமே வந்து காம்படிஷன் உலகத்துல அவர் வந்து இது பண்ண முடியல. எல்லாரும் அடிச்சு இது பண்ணிட்டோம், வாழ்ந்துக்கிட்டோம், பிச்சிங்க வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லலை. சரிங்களா? எல்லாரும் நல்லா இது பண்ணிட்டோம், செழிச்சு வாழ்கின்ற மாதிரி தான் அவர் வந்து நயந்த கருணை நடத்தரசே அந்த மாதிரி தான் நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. ஞான அமுதே அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நயந்தன்னா ரெண்டு மீனிங் இருக்காப்பா, நிறைய மீனிங் வந்து. இப்போ நயந்தன்னா மலிவானதுன்ற ஒரு அர்த்தம், நயந்தன்னா நல்லா உயர்ந்ததா நல்லா இருக்கு. மலிவுன்னா உங்களுக்கு என்ன? மலிவுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனா கொஞ்சம் கம்மி விலை, சீப் அண்ட் பெஸ்ட்னு வாங்கல, அந்த மாதிரியான்னு கேக்குறேன். அந்த மாதிரி சொல்லுது இல்ல, நான் கேக்குறேன், எனக்கு தெரியல, அதுக்குதான் கேக்குறேன். நயந்தன்னா என்னன்னு, நஞ்சு போனதுன்னு ஒரு அர்த்தம் சொல்றாங்க, நயவஞ்சகம்ன்றாங்க. அதனால நயன்னா அதான் எனக்கு தெரியல. நயம்னா என்ன? நயம்னா நல்லதா? வஞ்சத்து மேலே எப்பவுமே குறியா இருக்காங்களா தெரியல, அதான் உனக்கு கேட்குறேன், டவுட். நீங்க தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு? நயம்ன்றது வந்து ஒரு அதான் எனக்கு இப்படி தான் தோணுது. இப்போ நயம்ன்றது எப்படின்னா அது சரியானதுன்ற மாதிரியும் வந்தது, இல்லை சரியா கணின்ற மாதிரி தோணுதா எப்படின்னு எனக்கு எடுத்துக்கிறது தெரியல. கணிச்சிடணும், சரியான கணிப்பு. நம்ம சொல்லுவோம்ல கவிநயம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அப்ப அங்கேயும் நயம் வருது. நயம்ன்றது ஒரு டிசிப்ளின். நயம், நயந்த, டெக்கோரம், டெக்கரேஷன், அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு இது இப்படிதான் இருக்கணும். ஸ்டெடி டிசைன், டிசைன் டிஃபெக்ட் வரக்கூடாது அப்படின்னு ஒரு நயம் இருக்குல்ல. டிஃபெக்ட் இருக்க கூடாதுன்றதுக்காக அந்த நயம் சேர்க்கறதா? அப்போ இவங்க நயம் வச்சு கொண்டுறது டிஃபெக்டோட இருக்கவங்க இல்ல. அப்படிதான், அதான் நினைக்கிறேன். நயம்னா நல்லதுக்குன்னு சொல்றதா? நல்லதுன்றது இருக்கா? வஞ்சகம் சேரும் போதுதான் அது வந்து இப்போ இது தகுமோ, இது முறையோ, இது நியாயம் தானம், தர்ம தானம் என்ற மாதிரி சொன்னாங்கல்ல. அப்போ தகும், அந்த முறை, தர்மம் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? எது தகுதியானது எதுவோ அந்த தகும், இவ்வளவுதான் தகும், இதுக்கு மேல அது தகாது. சரிங்களா? ஆமா, இந்த ப்ளூ எல்இடி லைட் கண்டுபிடிக்கும் போது இதுதான் தகும், இது தகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மெட்டீரியல் வந்து கரெக்டா தொகுத்து கொடுக்கிறது, நயமா கரெக்டா இருக்கணும்ன்ற மாதிரி. ஆமா, இது முறையோ அப்படின்னும் போது இந்த மாதிரி தான் முறை, இந்த முறையில தான் அது, ஏன்னா வகுத்தா எடுக்க மாதிரி சொல்றாங்கல்ல. இது தர்மம் தானும் போது இது கரெக்டா அதை ரீச் பண்ணா, இதை போட்டாதான் அது கரெக்டா அது அந்த இடத்துக்கு போய் அதை ரீச் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கும்ன்ற மாதிரி போயிட்டு. ஆமா, இது நீ நயந்தருளே அப்படின்னும் போது முன்னாடி சொல்றாங்கல்ல, அந்த பாடலோட கடைசி வார்த்தை நயந்தருளே அப்படின்னும் போது அந்த நயம் இது கரெக்டாக தான் பண்ணியிருக்கான், அவன் தர்மம் தான் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நயந்த அருளே நயந்த கருணை நடத்த அரசே. எது மெச்சிருமோ அந்த மாதிரி ஒரு கருணை வச்சிருக்கிற நடத்த அரசே. சரிங்களா? அவர் என்ன பண்ணுவாரு? ஞான அமுதே,
ஞானத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது தான் உங்களோட வேலை. அந்த லைட் உங்களுக்கு பாஸ் ஆகும். ஞானம் அமுதம் வந்து ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு இனிமேட்டு நீங்க வீணா போக முடியவே முடியாது. அடுத்தவங்களையும் வீணாக மாட்டீங்க. ஆமா, அதுதான் மெயின். அதுதானே வேணும் நம்மளுக்கு. நாமளும் வீணாவாம அடுத்தவங்களையும் வீணடிக்காம இருக்கிறது. அடுத்தவங்க எல்லாமே எடுத்து நீங்க தருவ மாதிரி ஒரு இது வரும். அதான் சரிங்களா? அமுதே. அப்போ அம்முன்னா அடி முடின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம்ல. அடின்னும் போது உங்களுக்கு வந்து எது வந்துடுது? லைட்டு. முடின்னும் போது ஹெவி. சரிங்களா? லைட் ஃபோர்ஸஸ், ஹெவி ஃபோர்ஸஸ் எல்லாமே. லைட் ஃபோர்ஸ், ஹெவி ஃபோர்ஸ். ஆமாமா, எல்லாமே உங்களுக்கு இன்னும் வந்து ஆதி அடிமுடி. சரிங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த லைட்டு எப்படி எடுத்துட்டு வருது? சும்மா நீங்க வந்து இந்த இருள்ல போயிட்டு இந்த போதாது. சரிங்களா? ஏழைங்களுக்காகவும் கடவுளுக்காகவும் நீங்க வந்து 2 கண்ணா வந்து நீங்க அர்ப்பணிச்சிடணும். சரிங்களா? அப்படி பண்ணிட்டீங்கன்னா அமுதே அதை கரெக்டா வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். நல்லோர்கள் வியந்த மணியே. அப்போ நல்லோர்கள்னா யாராருன்னா பாடி வந்து கெடுத்துடாம நம்ம கண்ணை மூடிட்டு இருந்தாலும் வெளிச்சம் இருக்கும் போது நம்மளுக்கு அந்த ஒளி ஒரு மாதிரி தெரிய வருது. ஒரு லைட்டா ஏதோ வெளிச்சம் நம்மளுக்கு உணர்றோம். ஆனா இருள்ல போய் கண்ணை மூடிக்கிட்டா ஒண்ணுமே தெரியல, ரொம்ப டார்க்கா அப்படியே என்னவோ அப்படி ஒண்ணுமே தெரியாத ஒரு இதா இருக்கு. அதுக்காக பல்பு முன்னாடி போய் உங்களுக்கு கண்ணை காட்டிங்க நான் சொல்லிக்கிறேன். இல்லப்பா, இல்ல நான் சொல்றேன், சில பேர் அந்த மாதிரி பயிற்சி பண்ற போறாங்க. அதான் அது தீவிரமாயிடும். அது நம்ம பல்புன்னு சொல்ல வரல, எந்த ஒளியும் ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு கூட அந்த இருள் போய் அப்புறம் விளக்குல போயிட்டு கண்ணு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது. ஆமா ஆமா, எல்லாமே விஷப்பறி. அது எங்க உள்ள இருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? அருள்ல இருந்து வரணுமே தவிர இருள்ல இருந்து நீங்க இந்த வெளியில இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்க முடியாது. அருள் வெளியில இருந்து. சரிங்களா? அப்போ இங்க இருந்து ஓரளவுக்கு நீங்க பாவனை வேணா பண்ணுங்க. அதுக்கு மேல நீங்க நயந்தெல்லாம் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். நயப்பு வந்து உங்களுக்கு கருணையில இருக்கணும், எமோஷன் போயிடணும். சரிங்களா? அப்போ ஞான அமுதே. அப்போ அந்த எமோஷன்ல இருந்து எப்படி அந்த அமுதத்தை வந்து நீங்க ஈல்டு பண்றது? இவங்க இந்த முனைவரை இவங்க எல்லாம் பேசுறது பார்த்தா இவங்க இதுக்குதான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அங்க ஒளிய பார்த்ததுமே நம்ம என்ன ஒளியா சொல்றாங்கன்னா அது எவ்வளவு முட்டாள்தானம். அது வந்து இந்த சிலை வழிபாடு பண்றதோட கேவலமான செயலை சொல்றாங்க. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கூடாது. சிலை வழிபாடுன்னா கூட அந்த காலத்துக்கு வந்து எந்த டெமோ சிஸ்டமும் வரல. போட்டோ அந்த என்னன்னு சொல்றீங்களே, இந்த ஃபோட்டோ அன்னைக்கு அந்த இது இந்த இதுன்னெல்லாம் இதெல்லாம் வராத காலத்தில் அவங்க ஒரு விளக்கத்துக்கு கொடுத்தாங்க. போது அது எடுத்துக்கிறது கூட பரவாயில்லன்றான். ஆனால் இவங்க சொல்கிற விளக்கம் சுத்த கேவலமான விளக்கமாக இருக்குது. கொஞ்சம் கூட ஐயா சொன்னதுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் பொருந்தாத விஷயம். ஐயா கிட்ட இவங்க எதுவுமே புரிஞ்சுக்கல, எதுவுமே எடுத்துக்கலன்னு தான் அர்த்தம். இவங்க வந்து சும்மா போயிருக்காங்க, ஆசைப்பட்டு போயிருக்காங்க, ஆனா அராஜகமா செய்துக்கிட்டு இருக்காங்க. அத நான் ஒரு வீகன்ல இருக்கும்போது ஒருத்தர் சொன்னேன், என்ன தெரியுமா சொன்னேன், அவருக்கு வந்து வீகன் வளல் ரெண்டுமே ப்ராக்டிஸ் ஒன்னா இல்லை. ஏன்னா மகாவீரை கும்பிட்டு வரவர் வீகனா இருக்கும்போது என்ன பண்ண எல்லாமே திறந்துடணும்னு பாக்குறாரு. சரிங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சீங்க. எனக்கு அப்போ அதிகமா டிபேட்லாம் அவங்ககிட்ட பண்ணதில்லை. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் வீகனிஸ்ட் அப்போ தான் பேசுறேன். அவங்க பேசும்போது ஒருத்தவங்க மனநிலை எப்படி இருக்குது, அவங்க எப்படி அவங்க குணநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக போய் பேசும்போது அவர் இந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்திருக்கு. நீங்க வந்து உங்களோட ஏதோ தலைமை தன்மையை காட்ட முடியாதோ இந்த மாதிரி அந்த மாதிரி நான் என்ன சில இதெல்லாம் முடிவு பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். நீங்க இந்த மாதிரி வீகானிக் ஹாலு, வீகானிக் மாலு, வீகானிக் பாலு அந்த மாதிரிலாம் பண்ணா அவர் சொன்னாரு, எனக்கே புரிய மாட்டேங்குது, இது எப்படி வந்து ஏழைங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. நீங்க ஒன்றும் ஏழையா இருக்க அவசியமே கிடையாது, ஏழைங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சில எனக்கு இதெல்லாம் எனக்கு வந்துச்சு. அதை எப்படி நான் கூட்டு போனேன்னா, நீங்க சொல்றது எனக்கு எந்த மாதிரி அனுபவங்கள் காட்டுதுன்னா, ஒரு தீம் பார்க்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க. தீம் பார்க்ல சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். மக்கள் வந்து டோக்கன் போட்டு உள்ள போயிட்டு அந்த இதை சுத்திட்டு வருவாங்கல்ல, என்னென்ன அந்த பொருட்கள் இருக்குதோ அந்த உலா வருவாங்கல்ல, இன்ப உலா. அந்த மாதிரி ஒரு தீம் பார்க் உள்ளார போயிட்டு நீங்க வெளியே வந்துட்டா நீங்க எல்லா உண்மைத்தையும் காணிட்டீங்க அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு பொருள் உட்காந்தும் அதோட இதை அனுபவிச்சா மட்டும்தான் அந்த அனுபவம். அவங்க கத்துறாங்கன்னா கத்துறாங்க, அப்போ அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒன்னொன்னு வித்தியாசப்படுது இல்ல, அந்த அவங்க கத்துறதுலயே ஒருத்தருக்கு அந்த பயம் அந்த மாதிரி பயமா மாறுது, ஒருத்தருக்கு இன்பமா மாறுது. அதுலயே ஆமா அந்த எமோஷன் மட்டும் வாங்கிட்டு வந்தா போதுமா? நான் ராட்டினத்துல உட்காரும் போது எனக்கு ராட்டினம் ரொம்ப பிடிக்கும். அந்த இந்த இப்படி ஹைட்ல போற ராட்டினம், இந்த ரவுண்ட் ராட்டினம் எனக்கு பிடிக்காது. மயக்கம் வரும், ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி. உங்க வானம் வந்து அந்த பிரகாசத்துல மட்டும் இருந்தா போதுமா? சரிங்களா? இப்போ ஒரு கும்பலா ஒரு கோயில்ல போறீங்க, பஜன் பஜன் காதல் பஜன் அப்படின்னு பஜனை பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த காலத்தில் சும்மா இது பாடுறாங்க சினிமா பாட்டு அந்த மாதிரி சினிமா அதுவும் ஒரு திரையரங்கம், அது ஒரு கோயில் தான் இது. அந்த மாதிரி அவங்க ஒருத்தவங்க ஒரு கோயிலில் போயிட்டு அவங்க இறைவர்களுக்கு வந்து காணிக்கை செலுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? இப்போ அந்த பட்ஜெட்ல போதுமா? எல்லாமே ஒன்னா இருந்து எல்லாம் எமோஷனல் கனெக்ட் பண்ணி வந்தீங்களா? அந்த மாதிரி பண்ணிட்டா முடிஞ்சிருமா? அந்த சினிமா நடிக்கிறவனுக்கும் அந்த எமோஷன் கிடையாது, அதை உட்காந்து பார்த்தவனுக்கும் அந்த எமோஷன் கிடையாது. யாருக்கு எமோஷன் இருக்கும்? அது செய்து அதுல அனுபவிச்சு அதை மேல் அவங்க வச்சுக்கிறவங்க அந்த உடல் பொருள் ஆவிகளையும் கடவுளோட இது கூட இன்பத்துல கலந்தவங்க மட்டும்தான், சரிங்களா? இப்ப அதான் அந்த ராட்டினத்துல உட்காரும் போது எனக்கு அப்ப மாசமா இருக்கும் போதே நான் உட்கார்ந்துருக்கேன். சூரஜ் பெரியவன் அண்ணன் வயிற்றுல இருக்கும் போது ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி ஒரு 6வது. உங்களுக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரம் உலகத்துல வளர்ந்துருச்சு. என்ன பெண்களுக்கு வந்து ராட்டினம் சுத்துற அளவுக்கு வந்து எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே ராட்டினம் சுத்தம் பண்ணேன். அப்பெல்லாம் இந்த கட்டை ராட்டினம் சின்ன ராட்டினம் ஒரு காலத்துல இந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ இல்ல குழந்தையில இருந்தே நான் 3வது 2வது பொருளாதாரம் இல்ல. அப்போ என்ன பண்ணாங்க, சில சாதிய மதவாதிகள் என்ன பண்ணாங்க, பெண்களுக்கு அவ்வளவு அதிகாரம் தரல, யோக கலைகளை வந்து அவ்வளவு இன்பத்தை வந்து காண விடல, சரிங்களா? ஸோ இப்போதான் வந்து அந்த டைம் கிடைச்சிருக்கு போல இருக்கு எனக்கு. அதனால அந்த ராட்டினம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 3 நாள் சூரஜ் வந்து 5 மாதம் ஆயிடுச்சு. அப்போ வந்து இங்கே இந்த கல்யாணம் ஆகி ஒரு 3-4 மாதத்துல இங்கே இது போடுவாங்க, இந்த எக்ஸிபிஷன் போடுவாங்க இந்த பாய்ஸ் ஹை ஸ்கூல் பக்கத்தில். அப்போ அவங்க டேடி விட்டுட்டு போனார். அப்போ இப்போ சுற்றி பார்த்துட்டு வரும்போது எனக்கு ராட்டினம் பிடிக்கும், நான் உட்காந்துட்டான்னா சரி உட்காருன்ட்டார். அவர் ஒரு ஜாலி தான் அவர். அது ரொம்பலாம் எதுவுமே ஒரு இது செய்யக்கூடாதுன்னெல்லாம் இது. அவர் ஒரு ஜாலியாக சரி உட்காருமா நீன்ட்டாரு. நானும் அவரும் போய் உட்கார்ந்தோம். மாசமா இருக்கும் போதே அவன் சூரஜ் வயிற்றுல இருக்கும் போது இப்பெல்லாம் இங்க குனியாது அங்க குனியாது இப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்களே, அது ஜாலியா நானும் அவரும் போய் உட்கார்ந்தோம் தான். 3-4 மாசம் கர்ப்பம். அப்ப நான் போயிட்டு அந்த ராட்டினத்துல அவ்வளவு பெரிய ஜாயிண்ட் வீல் சொல்லுவாங்களே, பெரிய ராட்சதா ராட்டினா, அதுல போய் உட்கார்ந்துட்டு வந்தேன். இப்ப ஒருத்தர் மாசமா இல்லாம சாதா உட்கார்றாங்க, அவங்களே பயந்துட்டு ஐயோ ஐயோன்னு கத்திட்டு அழுதுகிட்டு ஒரு பயத்தோட இறங்கிடுறாங்க. நான் மாசமா தான் இருந்தேன். இதுக்கே எனக்கு அந்த ஒரு இன்பமா இருக்கு. எனக்கு அந்த வயிற்றுல அப்படியே ஹைட்ல போய் இப்படியே இறங்கும் போது ஒயின்னு ஒரு வயிற்றுல ஒரு இது வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால அது நான் மீண்டும் அந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது இது நான் வந்து அண்ணங்காரன் கர்ப்பத்தில் இருக்கும் போது கூட நான் அதை போய் சுத்திட்டு வந்தேன். இப்போ அது வேகமா சுத்த மாட்டேன்றாங்கன்னு நான் போய் அதில் உட்காரதுல எல்லாம் கொஞ்சம் வேகம் சுத்தம் போது எல்லாம் கத்தி இறக்கிறாங்க. அவங்க ரொம்ப சுத்த மாட்டேன்றாங்க. ஆசை இருந்து கூட நான் அதுல இப்ப சுத்துறதே விட்டுட்டேன். நடக்குது நிறைய வந்து ஆபத்தை சந்திக்கிறாங்க. அதுக்குன்னு ரொம்ப வேகமா சுத்துறது இல்லை. ஆனா அந்த கட்டை ராட்டினம் வந்துச்சு, கட்டையிலே சின்ன ராட்டினம் வரும், அதோட கொஞ்சம் பெருசு வரும், நல்லா ஹைட் வரும், பெரிய பெரிய தொட்டிலா வரும். 4 பேர் 5 பேரெல்லாம் ஒரு தொட்டில உட்கார வச்சு சுத்துவாங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சின்ன அந்த மாதிரி இவர் பண்ணிருக்காரு. கருணைன்ற ஒரு இது வந்து அந்த மாதிரி ஒரு இது வளர்த்து ஹாப்பினஸ். எப்படி ஹாப்பினஸ் எதுக்கு இப்ப இந்த கருத்தை சொல்ல வந்தேன்னா, ஒவ்வொருத்தருக்கு ஒரு அது மாறுது பாரு. அவங்க அனுபவிக்கிறதுல கூட ஒரே ராட்டினத்துல உட்காந்து ஒரே மாதிரி சுத்தினாலும் அவங்கவுங்க அனுபவமும் அவங்கவுங்க இது வந்து வேறுபடுதுன்னு சொல்ல வரேன். ஒருத்தர் பயந்துடுறாங்க, ஒருத்தர் அதை இன்பமா எடுத்துக்கிறாங்க, ஒருத்தர் இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம தடுமாற்றத்தோட கொஞ்சம் ஐயோ பொறுத்துக்கிறேன் ஆனா இறங்கிடணும் சீக்கிரம்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இன்னும் இதுவும் ஒரு இன்பமா தானே இருக்குது, இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. சமாளிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் இத்தனை மாதிரி மாறிடுது. இதெல்லாம் எப்படின்னா நம்ம அனுபவமும் நம்ம பதப்பட்டிருக்கிற விதத்துல தான் இதெல்லாம் மாறுதுன்றது நம்ம உண்மையா தெரிஞ்சுக்கணும். கடவுள்கிட்ட போறது இந்த வழிதான், இப்படிதான் அவங்கவுங்க பதப்பட்டு போறதுதான் வழி. ஞான யோகம்ன்றது என்ன தெரியுமா? ஞானத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இன்பத்தை காணுறது. இந்த பொருட்கள் இந்த உலா வருது இது ஒண்ணு இருக்கட்டும், கடவுளோட அந்த இது வருது இல்ல குறிப்புகள், அதை வச்சுக்கிட்டு நீங்க உலா வந்துட்டீங்கன்னா அந்த குறிப்பை எடுத்துதான் நம்ம அனுபவிக்கணும் நல்லா. அப்பதான் நம்மளுக்கு கடவுள் என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு, இவர் ஏன் இப்படி படைச்சிருக்கலாமே அப்படி படைச்சிருக்கலாமே நல்லா பைத்தியகாரத்தனமா நம்ம சொல்றோம்ல. அப்படிலாம் சொல்லாம கடவுள் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நம்ம நல்ல மாதிரி அதை ஏற்றுக்கிட்டு எடுத்துக்கிட்டு நல்லா அனுபவிச்சுக்கிட்டு கரெக்டாக போய் சேர வேண்டிய இடத்துல சேரணும்னா அதுக்கு அவர் என்ன குறிப்பு கொடுத்துருக்காரு. இப்போ புலை தவிர்க்கணும், தயை வளர்த்துக்கணும்னா அதை தான் நம்ம செய்யணும் தீவிரமா. அதையே நம்ம தீவிரமா செய்ய மாட்டோம். இது பாருங்க அப்படின்னா திரும்ப சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்குமா,
இதெல்லாம் செய்ய முடியுமா? இப்போ அந்த என்ன மகள தீபனா யார்? அவரும் அப்படிதான் சொல்றாரு. கபட தீபன் தான் சொல்லலாம் அவரை. அவர் சொல்றாரு, ஐயோ வெளிநாட்டுக்காரவங்க எல்லாம் வந்து மாமிசம் சாப்பிடுவாங்களே, அங்க இப்படி பண்ணுவாங்களே அப்படி பண்ணுவாங்களேன்னா அங்க இருந்து இங்க வந்து தான் சாப்பிடுவாங்களா? சரி, அவங்க சாப்பிட்டாலும் அவங்க திருந்ததுக்கு. இப்போ நாங்க தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் போனேன், இன்னைக்கு திருந்திட்டேனே, இன்னைக்கு நான் அதெல்லாம் விட்டுட்டேனே, அதுக்காக பேசுறேனே, உழுந்து பேசுறேனே, தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு பேசுறேன், எனக்கு பசி தாகம் எடுக்காம நான் பேசுறேன். அதான் போய் எவ்வளவு பொறாம பாரு. அவங்க எல்லாம் யாரும் வந்துடக்கூடாது, எல்லாம் அப்படியே மூடி மறைச்சிட்டு இந்த ஜாதி மதமும் நான் தான் பெருசுன்னு காமிச்சுக்கணும். இவங்க பெருசாக்கிக்கிறதுக்கு இதுதான் நல்ல வழி. ஏன்னா கடவுள் வந்து இருக்காரு தான், நீ கும்பிட்டாலும் இருக்காரு, நீ கும்பிடலனாலும் இருக்கதான் போறாரு. நீ வந்து அவர் சொன்ன வழிக்கு போனீங்கன்னா எல்லாம் பலன் பெறலாம் தானே. ஏன் நம்ம பெறனா அவங்க பெறக்கூடாதா? நீ கூட என்ன பெற்ற? இப்போ 150 வருஷமா முன்னோடிகள்லாம் வந்து சொல்லி நீ அதெல்லாம் கேட்டு நல்லா திருந்திட்டியா? இன்னமும் அந்த பொறாம குணமும் அந்த பச்சரிப்பு குணம் இதெல்லாம் தானே வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு வாங்கன்னு சொல்றாருல்ல ஐயா. இந்த தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாடி சொல்லிக்கிட்டு, ஒருத்தர் மேலே ஒருத்தர் புறம் சொல்லிக்கிட்டு, எல்லாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத வழியில் போய் மாட்டிக்கிட்டு அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு நிற்காதீங்க. நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வாங்க. கடவுள் வந்து உங்களுக்கு நல்லது செய்கிறாரு, செய்யறதுக்கு நீங்கள் வாங்கிக்கன்னு தானே சொல்கிறாரு அவரு. அதனால தான் வந்து என்ன பண்ணுறது, இங்கே நல்லோர்கள் வியந்த மணி யார் யார் வந்து இது பாஸ் ஆகிருக்காங்களோ, மாஸ்க் காட்டிருக்காங்களோ கடவுளோட இதை சிவகாமத்தை, இப்போ அவங்கள வந்து என்ன பண்ணுறாரு, வியந்த மணி இப்போ எனக்கு வந்து நல்ல டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்க, எனக்கு இப்போ குறைஞ்சிச்சு நான் நினைக்கவே மாட்டேன், எப்பவுமே எல்லாமே நல்லா நிறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைப்பேன்ற மாதிரி, எனக்கு இது போதாது அரசே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எனக்கு வந்து நல்ல அகத்திலையும் கலந்துட்டுன்ற மாதிரி சொல்லுவார். சரிங்களா? வியந்த மணியை மெய்யறிவான், அந்த மெய்யறிவு அவர் சேர்ப்பார் அவர். சரிங்களா? ஏன் அவரைய சேர்க்கறதுனா சச்சிதானந்தம்னு அவங்க கேள்விப்பட்டீங்களா? சத்தியசித்த ஆனந்தம்ன்ற போது மெய்யறிவு இன்பம் அப்படின்ற போது சொல்லுவார். அந்த மாதிரி மெய்யறிவான் விளக்கே, அந்த விளக்கப்போ இன்பமான விளக்கு இது. சரிங்களா? அந்த விளக்கு வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும்? திரிந்து மகிழ்ந்திருப்பாருன்னே நல்லா சொல்லுவார். ஆமா, சாதாரணமா திரிஞ்சாங்கன்னா என்ன ஆயிடுவாங்கன்னா கெட்டு போயிடுவாங்கல்ல. ஆனா வளர என்ன சொல்லுவாருன்னா, இந்த அருளுக்கு கிடைச்சவனே திரிந்து மகிழ்ந்திருப்பாரு. சரிங்களா? திரிய போது கூட மகிழ்ச்சி இருக்கும். எங்க போனாலும் வந்து அவங்களுக்கு வந்து செழிச்சு தானே இருக்கும், எழுச்சி அந்த மாதிரி இருக்கும்ல. அப்போ அந்த செழிப்பு இருக்கிறதால திரிந்து மகிழ்ந்திருப்பவரு, அது மேல அவங்க சாகாதவர் ஆயிடுவாங்கல்ல. சொல்லுங்க. இப்போ வந்து அவரு இந்த என்ன தீபன், அவரு அந்த தீபன் சொல்றாருல்ல, வந்து மகுட தீபன், அவர் சொல்றாரு, வெள்ளக்காரன் வருவான் இங்க, அவங்க வந்து இந்த தப்பா எல்லாம் நடக்கும், இந்த சர்வதேச மையம் அப்படின்னும் போது அவங்க வந்து திருந்ததுக்கு தானே வாய்ப்பு இருக்கும். ஏன் அவங்க திருந்தக்கூடாது? ஏன் அவர் சகோதரத்துவம் வளர்த்துக்கணும்? அப்ப வள்ளலாரையும் நம்பாம, அருட்பெரும் ஜோதியும் நம்பாம நீங்க என்ன வள்ளலார வணங்குறது? அப்ப எவ்வளவு கேவலமா நீங்க வந்து செய்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு முட்டாளா அது என்ன? அதனால என்ன நீங்க அப்படியே மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு இது பண்ணலாம் எல்லாம். இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருந்தவதான், நான் அங்கே போனது சாப்பிட்றத விட்டு அந்த மாதிரி அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க விடுவாங்க. இப்போ வீகனிசம், இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் முதல் வீகனிசமாக மாறி இருக்கணும். யாருன்னா மாறி இருக்கீங்களா? இந்தியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது வீகனிசம். ஏன்னா நான் பராபர அறிவுக்கு போயிட்டேன், உயிர் வழியை தெரியுது, எனக்கு அன்பு நல்லா பிரதானமாக தெரிஞ்சிச்சு, நாங்கள்லாம் வாழ்ந்து நல்ல நிலைக்கு வந்துட்டோம், எங்களுக்கு ஞானிங்க நிறையா வந்துட்டாங்க, சித்தருங்க முத்தருங்கெல்லாம் நிறையா நம்ம நாட்டில் எல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னும் போது நம்ம வீகனிசமாக மாறி இருக்கிறோமே. ஒரு உயிர் வழியை தெரிஞ்சு ஒரு உயிரையும் நம்ம ரணப்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் தெரிஞ்சுட்டு இருந்துருக்கணும், ஒரு உயிரையும் கொலை பண்ணாமல் இருக்க தெரிஞ்சுட்டு இருக்கணும். ஆனால் நடக்குதுக்கா? நடக்கலையே. இங்கே இப்போ நீங்கள் தானே அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் செய்கிறான் இவன் செய்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இப்போ அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. நம்ம இந்தியன் தான் இப்போ அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றோம். ஒரு 2 வீட்டுக்கு பக்கத்தில் 3 வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிக்கன் கடை வந்துருச்சு, ஸ்டால் வந்துருச்சு. ஏன் வெள்ளைக்காரன் வந்து ராயல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாடநூல்களுக்கு சரிங்களா, எது வந்து இந்த உலகத்தை வந்து இது பண்ண போதோ நல்லது பண்ண போதோ அதெல்லாம் ராயல் சொசைட்டி அப்படின்னு. சரிங்களா? சொசைட்டி சமுதாயம். ராயல்ன்றது என்னைக்கும் வந்து ராயல்ன்றது நல்லா இது நல்ல செழிப்பு போகம் நல்ல. அந்த மாதிரி
எதுக்கெல்லாம் இருக்குது, சயின்ஸுக்கு இருக்கு. சயின்ஸ்ல நம்ம படிக்கணும்ல, அதுக்கெல்லாம் ராயல் சொசைட்டி இருக்கு. ஆனா வீகன் சொசைட்டி அந்த மாதிரி எங்க தோணுச்சு? இந்தியால தோணுச்சு. அததான் நானும் கேக்குறேன். ஆனா இந்தியால வந்து பேரு ஏற்கனவே இருந்துச்சு, அஹிம்சா லேண்ட் இருந்துச்சு. பேர் வந்து அஹிம்சா லேண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இம்சை இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வளர வந்து ஜீவகாரன் தெரிஞ்சிருக்காரு. ஃபாலோ பண்ணவங்க சித்தர் ஆனாங்க, முத்தர் ஆனாங்க. அவங்க வந்து இன்னும் நம்மளுக்கு சொன்னாங்க, அவங்களுக்கும் பிரபலமானாங்க. போன இதுல என்ன நினைச்சிருக்கு, காந்திஜி நம்ம அர்ச்சனை செய்ததுலேயே பேசுவோம். கரெக்ட் தான். அவங்க பிரபலமானாங்க, அஹிம்சை கொண்டாடுவாங்க. ஆனாலும் என்ன பண்றது, அவங்களால இம்சை பூரணமான இம்சை வந்து இல்லாம இருக்க முடியல. ஏன் அப்படின்னா ஆட்டுப்பாலை குடிச்சாங்க. அவங்க செய்யறது வந்து என்ன பண்றது, அரைகுறையா இருந்துட்டோம். உண்மையை எடுத்து சொல்லல, எது உண்டு கிடக்க அரைகுறை இருக்கிறதுனாலதான் இன்னும் நம்ம எல்லாமே என்ன சொல்லுவாங்க, உதாரணம் சொல்லுவாங்க, வெண்ணெய கையில வச்சுக்கிட்டு நெய் கலையிறன்ற கதை இவங்க கதையாயிடுச்சு. ஏன்னா எல்லாமே வச்சுக்கிட்டு கூட அதை அனுபவிக்க தெரியாம எல்லாத்துலயும் எல்லா குழியிலயும் ஊழ்ந்து கடந்தா எங்க இருந்து நம்மளுக்கு சொன்னேன். நீங்க தீம் பார்க்கு போனாலும் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் உங்களுக்கு யோகம் கொண்டாடாம இருந்தா தீம் பார்க்க வந்து என்ன பண்ணீங்க, சும்மா இதுக்காக போயிட்டு வந்தீங்க. அதான் இவ்வளோ நம்ம நாட்டில் இப்படி எல்லாம் எடுத்து சொன்னாங்களே, நம்ம இந்த மாதிரி ஆன்மா பாவம் ஓட்டி போட்டு நம்ம அந்த பாவ செயல் பக்கம் தலை வச்சு படுக்காம அருள் ஜோதி பக்கம் நம்ம தலை வச்சு படுத்திருந்தா நம்மளுக்கு இந்த நிலை வருமா? ஐயா சொன்ன மாதிரி ரஷ்யா அமெரிக்கா மூலியமா தான் அவங்க வந்து சொன்னாதான் உங்களுக்கு நீங்க விளங்கிக்குவீங்க, இதெல்லாம் சொன்னா நீங்க எங்கன்னா விளங்கிக்கிறீங்களா, இவ்வளோ கங்கணம் கட்டிக்கிட்டு ஆடுறீங்கன்னு சொல்லிட்டாருல்ல. அது மாதிரி இப்போ அவன் வரான், அவன் வீகனிசமாக மாறி அவன் வந்து உயிர் வலி தெரியுது அவனுக்கு. எந்த நேரமும் மாட்டுக்கறியும் மனுஷன் கறியும் சாப்பிட்டுட்டு இருந்தவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு உயிர் வலி. ஆனா உங்களுக்கு தெரியுதா? தெரியாம இருக்கீங்க. எந்த காலை சொல்லுப்பா. காலை அந்த சின்னல வருது இல்ல, காலை மாலை காலையை பார்த்துருக்கலாம் உங்க வானத்துல, அதை விட்டு நீங்க வந்து காளையை பார்த்துட்டீங்க. சொல்லு என்ன காளை? அதான் எருமை காளை மாடு. அவங்களுக்கு மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. மாடு சாப்பிட்டு மனுஷங்க எல்லாம் எல்லாரையும் உயிர் வழி இல்லாம எல்லாரையும் பாம்பு வச்சு கொண்டுகிட்டு இருந்தேன். எல்லாரையும் பாம்பு வச்சு கொண்டுட்டு பத்தாதுன்ட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த விந்து தானே காஸ்ட்லியா இருக்குது இப்போ உலகத்துல. அவங்களுக்கு ஏழை எடுக்கும் போது தானே கோடி கோடியா வந்து அந்த விந்தை கொடுத்து வாங்குறாங்க அந்த மாடுகளை. நல்லா செனப்படுத்து. அதான் அந்த மாதிரி இப்படிதான் வந்து உலகம் எப்படி யாரை வந்து நல்ல விந்து இது பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது பணத்தை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதான் அதை மட்டும் பெருக்கிக்கிட்டா உங்களுக்கு போதாது, தயை பெருக்கிட்டாதான் நீங்க வர முடியும் கடவுள்கிட்டன்ட்டு ஒரே போட்டுட்டாரு ஐயா. அதான் உண்மை, அதுதான் நம்ம ஏத்துக்கணும். இதெல்லாம் சும்மா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு எல்லாம் நோய் வாய்ப்பட்டுக்கிட்டு எல்லாம் அதை செய்துக்கிட்டு என்ன பண்ணி கிழிச்சிட்டோம் நம்ம. எல்லாம் வந்து அடிமாடு தனத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அந்த மாடையும் கூட கடைசியில் அடிச்சிருவாங்க நினைக்கிறேன். ஆமா அப்படிதான். ஆனா சில பேர் வந்து கருணை வந்து பச்சலும் பாதிப்பாங்க. ஆனா அது நமக்கு தெரியாது எப்படின்னு. அது என்னவோ அவங்க கையில அவங்க பிடித்தான். அது கடவுள் தான். அதுக்குதான் வந்து கரெக்டா வள்ளலார் ஐயா அமிச்சு எல்லாரையும் திருத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி மாமிசமே கதின்னு கடந்தவங்களே இன்னைக்கு திருந்தி வராங்க. அவங்க இம்சையை பத்தி பேசாம அஹிம்சையை பத்தி பேசுறாங்க. இவங்க என்னடான்னா அவங்க செய்தான்ல, இவங்க செய்யறாங்கல்ல, முஸ்லீம் செய்யறாங்கல்ல, கிறிஸ்டின் செய்யறாங்கல்ல, நான் செய்தா என்ன பேசணும்னு என்னன்னா எங்க வீட்டு இது ஒண்ணு வருதுங்க, அனிமல் ரைஸுக்கு நம்ம வந்து ஒரு ஊர்வலம் வரலாமே, உலா வரலாமே. அந்த மிஷின்ல நம்ம வந்து ஒரு ரவுண்டு வந்தோம்னா நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குமே. உங்க ஆளுங்களை சில பேர் இறங்கலாம் பார்ப்போம் அப்படின்னு கூட்டு போகலான்னு பாக்குறேன். இல்ல அவங்க எல்லாம் வெஸ்டர்ன் ஆளுங்க, அந்த மிஷின்லாம் எனக்கு வந்து இன்பம் தராது அப்படின்னா அட பாவிங்களா போனை வச்சுட்டு இன்பத்தை காண்றீங்க, வீடியோ ஆடியோ போடுறீங்க, பேருக்கு மட்டும் சொல்லிக்கலாமா? சோசியல் மீடியால உங்க இன்ஃபர்மேஷன் சேற்றில் மலர்ந்தாலும் சோத்துல இவர் என்ன பண்ணாரு இப்ப போட ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த இவங்க மாட்டுக்கறி மனுஷங்கறி ஆட்டுக்கறி பண்ணி இது மத தலைவர்கள் கொட்டை எல்லாமே விட்டுக்கிறீங்க. நம்ம பேசிருக்கோம்ல மத தலைவர்கள் என்ன பண்றாங்க, நம்ம வந்து முழு இதுல வந்து ஆமா முழு பூசணிக்காய சோத்துல ஆனா சேத்துலன்ட்டாங்க. தமிழ் அந்த சேத்துல சோத்துலன்னு அந்த மாதிரி அவங்க சேத்துலன்ட்டாங்க. அதனால அவங்க தலைவர்களா இருக்க முடியுமா? அதானே அது மாதிரி அவங்க சேத்துல எதுல இருக்காங்களோ அது வாயில வந்துருச்சு. ஆமா சேத்துல மறைக்கிறதே அவங்களுக்கு வந்து இந்த பழக்கம். ஏன்னா பண்ணி சேத்துல மறைஞ்சு கிடக்குறாங்க. அப்புறம் சோத்துக்கு வந்தாலும் அந்த சேத்து நினைப்புலயே இருக்காங்க. எதையும் அவங்க மறைக்கவும் முடியல.
பெறவும் முடியாம திணறாங்க. பண்ணிகளாவும் எருமாடுகளாவும். ஏன்னா 2 கட்ட நிலைக்கு போகக்கூடாது. யார் எப்படி பண்ணா நம்ம சரியா பண்ணணுன்ற நிலைக்கு நம்ம வரணுமா? அதுதானே வரணும். சிறு துளி பெருவெள்ளம். நம்ம வந்து சரியா இருக்கணும்ன்ற எண்ணத்துக்கு எல்லாம் ஒவ்வொருத்தரும் வரணும். நான் முதல் வந்துட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வரணும். நான் வந்தேன் நான் சொல்ல வரல. இப்போ அவர் சொன்னாரு சிவசுப்பிரமணியமா, என்ன நான் தான் அதிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நான் தான் செய்தேன் இந்த இது எல்லாம், நான் எங்க இந்த மாதிரி நடந்தாலும் போய் கேட்பாங்கன்றாரு. அப்ப இவரு கேட்கலாம், சுகி சீவன் சார் கேட்க கூடாதா? மிஸ் ஆகுறாரு. இவரு கேக்குறதுக்கு அவரு கேக்குறது அர்த்தம் இல்லாம கேக்குறாரு. முனிவி பட்டம் வாங்கிட்டு இவரு தெரிஞ்சு கேக்குறாரு, பயன் பெறணுன்றதாக கேக்குறாரு. கேக்குறோம் என்ன பேசணும்ன்றது இல்லையா? சுப்பிரமணியம் அவர் வந்து எந்த மாதிரி வந்து வீகனிசத்தை வந்து பரப்புறாரு. ஆமா, எத்தனை அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஈவென்ட் வந்து அவர் கண்டக்ட் பண்றாரு. சவால் விடட்டும், 6ஆம் திருமுறையோட வரட்டும், வந்து உயிர் வலியை அவர் ஐயா வலியுறுத்துறதே உயிர் வலியை தான். இந்த உயிர் வலியை நான் இல்லாம இருக்கிறதுக்கு, இந்த இதெல்லாம் சரி பண்றதுக்கு நான் இவ்வளவு ஆக்டிவேட் பண்ணிட்டு. அப்போ அவருக்கு கிடைச்ச வள்ளலார் மிஷின் ஒருத்தர் இது திருவண்ணாமலையில வந்து அந்த மலை வச்சு காட்டிட்டு இருந்தாங்க, ஊர் சுத்தி காட்டிட்டு இருந்தவங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. அது ஃபர்ஸ்ட் தெரியல எனக்கு. எங்க எனக்கு உள்ள ஜோதிமலையை காட்டாரு இல்லையா, நான் எங்க அங்க போய் சுத்திட்டு இருக்கேன். அதனால மக்களை சுத்த விடக்கூடாது. சாணிகள் பூசிட்டு இருக்கிட்டு சாணி அதெல்லாம் சுட்டு பூசிட்டு இருக்காம அவங்க ஞானிகளை வந்து சுட்டி காட்டணும், தெரியுங்களா? அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன். எப்படிப்பா ஜோதிமலையை காமிக்கிறாருன்னா அந்த தயையை உருவாக்கிக்கிறாதான் ஜோதிமலை. கான்ஃபிடன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. தயைக்கு தான் வர மாட்டேன்றாங்களே. கோஷாலான்ற மேலோட்டமா பார்க்கும் போது அது பெரிய அருமையான நல்ல எல்லாத்தையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஆபத்தை உண்டு பண்றோன்றது இவங்க தெரிஞ்சுக்கணும். மனசலத்துல நிக்க வைக்கிறது உங்களுக்கு தெரியல. அது குவியலாகி அது இனப்பெருக்கம் பண்ணி விந்து தன்மையை உருவாக்கி இன்ஜெக்ஷன் மூலியமா அதை போட்டு லாஸ்டா அதெல்லாம் மரணாலயத்துக்கு போகுதுன்றதெல்லாம் தெரிய வராம மரணாடியது சிறப்பான. நியூசிலாந்துல இருக்கிற கடலையும் சரி, அங்க இருக்கிற நீர் வளங்கள் எல்லாமே வந்து டெட் ஜோன் ஆயிட்டு இருக்கான். அதான் இவங்க மலங்கள் போய் சேர்ந்து சரிங்களா, அங்க இருக்க பிராணவாயு எல்லாம் எடுத்துட்டு கடல் சீக்கிரமா சூடாயிடுது. இவங்களுக்கு விஞ்ஞான பத்தியும் கவலை இல்லை, விஞ்ஞானியாவும் இருந்து பார்க்க மாட்டாங்க, எதையும் மெய்ஞானத்தையும் சரியா கவனிச்சு அதை செய்ய மாட்டாங்க. எந்த வழியும் வராம ஒப்புக்கு சப்பானா வந்து ஒரு வேடதாரியா வந்து பேசிட்டு ஓடிடணும். ஏதோ ஒரு பட்டம் வாங்கணும், எல்லாமே வந்து அப்படியே சும்மா பிச்சு கடாசிட்டு போயிடணும். எதையும் நல்லபடியா முழுசா கொடுத்து எல்லாருக்கும் பயன்பெற மாதிரி வச்சுக்க கூடாதுன்றதுல இவங்க கங்கணம் கட்டிட்டு தான் இருக்காங்க. ஐயா வள்ளலார் ஐயாவே சொல்லிட்டாரு, இவங்கெல்லாம் கங்கணம் கட்டிட்டு ஆடுறவங்க, இவங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து தயை தான் வந்து எல்லாமே அது அது நல்லா உய்யணும். அது இதானாதான் கருணைய கடல் வந்து நம்மளுக்கு அருள் புரிவாருன்னு கரெக்டாக சொல்லி வச்சுக்கிறாரு. அந்த தெளிவுக்கே இவங்க வரல. இவங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு முனைவர் பட்டம்? பாடி நல்லா பாத்துக்கணும்ல. பாடினா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், சரிங்களா? பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இந்த பிராணிகளை வந்து அவங்களை கழுத்தெடுத்து சாவடிக்கும் போது அந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் தான் ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதுல கடல்ல இப்போ என்ன ஆகிட்டு, டெட் ஜோன் இன்க்ரீஸ் ஆகுறதால பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிடுது. அதனால என்ன ஆகிடுதுன்னா வெப்பத்தை ஈஸியாக வந்து அதிகமாக வாங்கி வச்சுக்கிறதால ஆக்சிஜன் என்ன பண்ணும், வெப்பத்தை அழகாக கடத்தி விட்டுரும், சரிங்களா? அப்படிதான் தெரியுது. ஓசோன் லேயரா ஒன்று ஃபாலோ. சயின்ஸ்ல இருந்து பரவாயில்ல, கொஞ்சமா தெரிஞ்சுக்கோங்க. சொல்றது புரிஞ்சுக்கிறேன். அது இந்த மாதிரி கெட்டு போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது ஒருத்தர்கிட்ட சொன்னேன். எங்க பெசநகர் பீச்ல ஒருத்தர் சொன்னேன், அவருக்கே புரியல அது என்னன்னு. ஏன்னா நான் மட்டும் தான் நல்லா தான் பண்றேன். நீ வந்து அந்த இதுல எல்லாம் பாக்குற கருவி ஆயுதம் வச்சு பாக்குற, அதுக்கு முன்னாடி உயிர் வலின்றது உனக்கு உண்மையா தெரியும். இலக்காரமா சொல்லுங்க, தாவர வகை சாப்பிடுறீங்களா? தாவர அது சிரிக்கவே சிரிக்காது. தாவர வகை சிரிக்காதாமா? ஆமா, அதுல இருக்கிற லெக்டின் வந்து சிரிக்குதா பாருங்க. அந்த புரோட்டீன் வந்து சிரிக்குதான்னு பாருங்க. ஏன்னா மத்த புரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை விட்டு கம்மியா இருக்கிற புரோட்டீன்ஸ் டார்கெட் அது சரிக்கலன்றது. ஆனா எதுவுமே கொடுக்காமல போயிட்டு அனிமல்ஸ் அந்த மாதிரி சரி எல்லாமே சிரிச்சிருமா? செத்து போன பணத்துல இருந்து நீ வந்து இது புரோட்டீன் சாப்பிட்டா எல்லாமே சிரிச்சிருமா? அது உங்களுக்கு தெரியாது. அது இல்லாம ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து கடல்ல வந்து பாருங்க, உங்களுக்கு டெட் ஜோன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோட ஸ்டன் ஆயிடுது. யார் அதுக்கு எந்தெந்த பாயிண்ட் அட்டாக் ஆகும்னு. ஏன்னா சொல்லிருக்காங்க, கலிஃபோர்னியா ஒரு ஃப்ரெண்டு, வீகன் ஃப்ரெண்டு எனக்கு என்ன சொல்லிருக்காங்க, வெஸ்டர்ன் வேர்ல்டுன்றாங்கல்ல, வெஸ்டர்ன் வேர்ல்டு இருக்க அறிவு பாருங்க. நீ வந்து இளமையா இருக்கிறது வந்து என்ன பண்ணணும்,
என்விரான்மெண்ட் சயின்சஸ் பத்தி சொல்லு. சயின்சஸ் என்னென்ன சயின்ஸ் இங்க யாரோட சொல்லணும், புதுமையா இருக்கிறவங்க என்ன சொல்லலாம், ஹெல்த்தை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க எல்லா வகுத்தாய் கருணை இந்த மாதிரி வளர சொல்றல, அந்த மாதிரி கருணை அந்த நீதிகளை வகுத்து வச்சிருக்காரு. யாராருக்கு எந்த மாதிரி இது பிடிக்கும், அப்போ அவங்க கருணை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எது மேல அவங்க பதம் பக்குவம் மாறுது இல்ல, அந்த பதம் பக்குவம் மாறிட்டு இருக்கிற வரும்போது மேல கருணை சொல்லும் போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லும் போது அது அவங்க நல்லா இது. ஏன்னா மீன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா என்னன்னு தெரியல. மீன்ல வந்து ஜெட் ஜோன் வருது அப்படின்னும் போது ஒரு மீனவன் பையனா இல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் சரிங்களா. ஆனா எங்க நம்மளுக்கு ஒத்து வராத மீன்களையும் சரிங்களா பறவைகளையும் மிருகங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உடம்பு உள்ளர விடுவோம் சரிங்களா. அது கருணை வர இந்த உடம்புக்கு தேகத்து மேலே இன்னும் கருணை வரல சரிங்களா. எனக்கு தெரிஞ்சிச்சு ஆஹா கேன்சர்னு பேர் போட்ட லிஸ்ட்ல போட்டு வச்சதுல எல்லாத்தையும் வந்து சாப்பிட போறாங்கடா, எந்த வித கூச்ச நச்சமும் இல்லாம. இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் எந்த வித தடைகளும் போடலையா சரிங்களா, எந்த வித முன்னெச்சரிக்கையும் வந்து அந்த இதுல பேக்கெட்ஸ்ல போடலையா சரிங்களா. சிகரெட் குடிக்கிறவங்க எல்லாம் பேக்கெட்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. மது குடிக்கிறவங்களுக்கு வந்து இது வீடுக்கு அழிச்சிடும் அப்படின்லாம் போட்டு வச்சிருக்காங்க கெட்ட வார்த்தைகள்லாம். அந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையுமே கிடைக்கலாங்க. அதானே எதுக்கு அவ்வளோ அவளே அதுக்கு கரெக்டா விஞ்ஞான பூர்வமாவே நிரூபிச்சு வந்து கூட இவங்கெல்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. மானியம் வேற கொடுத்து டாக்ஸ் வேற குறைச்சி ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி. அப்ப எவ்வளவு அரசாங்கமே அராஜகம் பண்ணும்போது ஒவ்வொரு நாடும் அதை மறைச்சு வந்து அந்த எல்லாம் கவிடுறாங்க தெரியுங்களா. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் கேபிட்டல் 31% மக்களுக்கு வந்து டயபெட்டிஸ் ஊசி போட்டு இருக்கணும், மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப போற வந்துச்சுன்னா மாத்திரை எப்படி கிடைக்கும், ஊசி எப்படி கிடைக்கும், அதான் சரிங்களா சொல்லுங்க. அதான்ப்பா ஒவ்வொரு நாடும் வந்து இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், அந்த ஒரு தயையை உருவாக்குறதுக்கு என்ன காரண காரியத்தோடு சொல்லி புரிய வைக்கணும் தானே. ஆனால் எல்லா வந்து நாடும் வந்து அதை தவறிடுறாங்க. மருந்து விற்கணும், மாத்திரை விற்கணும், ஒருத்தனும் நோயாளி ஆகணும், எவனா எப்படின்னா போட்டோம் இவங்க பிஸ்னஸ் பெருக்கணுன்றதுலேயே இருக்காங்கன்றது இந்த பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாதான் மக்கள் வந்து உருப்படுவாங்க, சிறு துளி பெருவெள்ளமாக மாறும். அதனால தான் மருந்து என்ன பண்ணுறது, அதான் மாத்திரை எங்க ஓரல் டெக்னாலஜி அது தெரியுங்களா. ஓரல் டெக்னாலஜி வந்து நல்லா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நியூட்ரிஷன்ல ஒரு பாடம் நடத்துனாங்க எனக்கு. அது முடியலன்னா தான் வந்து இன்ட்ராவெனல்ல ஊசி யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஊசி போடுற டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜி நம்ம வந்து எமனுக்கு தாரா பார்த்துட்டோம் சரிங்களா. எங்க 2 பாட்டிங்களையும் அது ஊசியும் மாத்திரையும் வந்து நல்ல அவங்க உடம்ப வந்து பதம் பார்த்துச்சு தெரியுங்களா. இதெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியல, எவ்வளோ நாள் தான் நானும் இதை சமாளிச்சுட்டே இருக்க முடியும் சரிங்களா. அதான் நல்ல மருந்து எனக்கு கிடைக்காதா, ஞானமா மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எனக்கு கிடைச்சிருச்சுப்பா. ஏன்பா அவன் தாய்க்கு ஆண்டவன் கொடுத்துட்டான்ப்பா. நீயே பார்த்துருப்ப எவ்வளோ நாள் அந்த இது கட்டில்ல உட்காந்துட்டு அப்படியே கூனி குறுக்கி போயிட்டு அப்படியே உடம்பு சரியில்லாம எனக்கு எப்படி ஆயிடுச்சு, மன உளைச்சல். அந்த மன உளைச்சல்ல போட்ட அந்த கொரோனா இன்ஜெக்ஷன் நேரத்துல எனக்கு மன உளைச்சல்ல இருக்கும் போது அப்படி போடும் போது எனக்கு அது ரொம்ப எனக்கு பல ரியாக்ஷனை உண்டு பண்ணி நான் சாவுற நிலைமைக்கு போயிட்டு எந்த நோயே இல்லை. இதுக்கே கேட்க போனா நார்மல் பர்சன்னு நல்லா இருந்தேன். ஆனால் மன உளைச்சல் ஒருத்தர் அவ்வளோ நம்மளை வந்து பின்தாங்க வைக்கிது. அந்த அளவுக்கு அந்த மன உளைச்சலுக்கு யார் மாமருந்து, இறைவன் தான். எனக்கு ஆதியிலேருந்தே சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு இறைவனை பிடிக்குன்றதுனால எனக்கு இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு, ஆண்டவன் மேலே நம்பிக்கை வச்சு, கடவுளே நீ தான், நான் இருக்கணுன்னாலும் நீ பார்த்துக்கோ, எனக்கு ஆயுசு கொடு, நான் வேணான்னு சொன்னாலும் நீ எடுத்துக்கோ, அதனால எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட அப்படின்ட்டு ஒரு மருந்து கூட நான் சாப்பிடல. ஊசிக்கு மெடிக்கல் பக்கத்துலயே போட்டுக்கல, எதுவும் பண்ணிக்கலாமே. ஆனா ஆண்டவனே சரி பண்ணிட்டாங்க. வடலூர்ல தங்கி இருந்து வந்தேன். அப்ப நான் வந்து சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்றதா, அது என்ன தெய்வ வழிபாடுன்னு சொல்றது இல்ல. அங்க அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனதுனால, அப்ப குலதெய்வம் கோயிலுக்கு அம்பாள் கோயில் எங்களுக்கு குலதெய்வம்ன்றதுனால அங்க போயிட்டும் வந்தேன். ஆனா எனக்கு தெய்வம்ன்றது நான் இப்போ இதுதான் அதுதானெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் ஐயா என்ன சொல்லிக்கிறாரு, தெய்வம் எப்போவுமே இருக்குதானே. அதனால நம்ம தெய்வம் நம்மளுக்கு அருள் செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனா எதை தொழில் செய்யறாங்க, இப்ப நான் வந்து ஒரு சின்ன அங்க இப்போ சொல்லிட்டு வந்துட்டேன், அம்மா நீ வந்து இங்க வரும்போதெல்லாம் எனக்கு ஏதோ அந்த இதெல்லாம் அருள் காமிச்சிட்டு இருந்த அப்படியே கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா அதோட மேல் ஓங்குன அருள் எனக்கு கிடைச்சிருச்சு. கொல்லா விரதமே குவலயம் எல்லாம் ஓங்குகன்றதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கே அது பிடிக்கும் போது உனக்கு பிடிக்காதா, உனக்கும் பிடிக்கும், நீயும் மேட்டுக்குப்பமே வந்து அங்கேயே இருந்துட்டான். நான் இனிமே இங்கெல்லாம் வரமாட்டேன்.
நீங்க பண்ணி அந்த காவல் தெய்வத்தை வெளியில வச்சுக்கிட்டு ஏன்னா அம்பாளுக்கு வச்சு படைக்க மாட்டாங்க. ஒரு அம்பாள் கோயில் காட்டுல கட்டிடக்கூடாது, ஒரு எதனா ஒரு சிலையை வச்சு எதனா வழிபடக்கூடாது யாருன்னா. அப்படியே எடுத்துட்டு வந்து எல்லா காவல் தெய்வத்தையும் அங்க இருக்கிற இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிடுறாங்க. எப்படி குதிரையை வைக்கிறதான், யானையை வைக்கிறதான், அப்புறம் நாயை வைக்கிறதான், அதுக்கப்புறம் பார்த்தா முனீஸ்வர் கத்தியை தூக்கி, அதுக்கப்புறம் கருப்பண்ணன் வந்துருவாராம். எல்லாம் கருப்பண்ணன் யாருன்னா கிருஷ்ணனா, முனீஸ்வர் யாருன்னா ஈஸ்வரனா, இப்படி இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இங்கேயும் அங்கேயும் இப்படியும் அப்படியே அதுக்கு ஒரு எடுத்து வச்சுட்டு இஷ்டத்துக்கும் ஈஸ்வரன் கும்பிடும் போது அங்க ஒத்துக்காதான், அது என்ன ஒத்துக்காது, மாமிசம் ஒத்துக்காதான். அதே அவங்க முனீஸ்வரன் ஆக்கிட்டா அது அங்க பலியிடலாமா. என்னன்னா கிருஷ்ணனா இருக்கும் போது அங்க வந்து பாவ செயல் செய்யக்கூடாதான். இங்க இவங்க கருப்பண்ணன் வச்சுக்கிட்டா அங்க பாவ செயல் செய்யலாமா. இது என்ன இதா காவல் தெய்வம் கோயிலுக்கு உள்ள வைக்காம வெளியில வச்சிடுறது, வெளியில எல்லாத்தையும் வெட்டி வெட்டி சாய்க்கும். அதனாலதான் மெய்யறிவாம், அதான் மெய்யறிவு தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். அதுதான் எனக்கு சத்தியம் தெரியும். நான் இனிமே இங்கெல்லாம் வரமாட்டேன், நீ வந்தா வந்துக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த தீப மொழியில எல்லாமே தெரிஞ்சிடும். அதான் அப்படின்னா என்ன பண்றாரு, தீபத்தை வந்து எனக்கு சத்தியம் இருக்கிறது, ஜோதி இருக்கிற இடம் தான் எனக்கு இவ்வளவு ஆசையா இங்க வந்துட்டு இருந்தேன். இப்ப வந்து எனக்கு இங்க நீங்க வந்து பலி இடுறது, இந்த காவல் தெய்வம் வெளியில உட்கார்ந்து அவங்க செய்தாலும் எனக்கு நீ இருக்கிற இடத்துல செய்யறாங்க, எனக்கு அந்த அளவுக்கு அவங்க பண்றாங்கல்ல, அது எனக்கே பிடிக்கல. நான் சாப்பிட்டுட்டு இருந்தவ இதுக்கே கேட்டா, சாப்பிட்டு இருந்தவளுக்கே பிடிக்கல, நீ இந்த உலகத்தையே ரட்சிக்கிறவ, உனக்கு எப்படி இங்க இருக்க பண்ணியோட குழுப்புல இருந்து எண்ணெய்களை போட்டு நம்ம தீபத்தை கொடுத்துல மெய்யறிவு விளக்கின்னும் போது பசுமை தீபம் சரிங்களா. அந்த மாதிரி தீபத்தை ஏற்றும் போது எண்ணெய் விதித்தா தோணை, இவர் எப்படி வித்திருக்காங்கன்னா பசுமை இதுல இருந்து கிரீன்ல இருந்து அவர் வந்து ஷைன் ஆயிருக்கு சரிங்களா. அதனாலதான் எண்ணெய் விதி தோணைன்ற மாதிரி என்னோட விதியே தனி, என்னோட ஃபார்முலா, என்னோட ஃபேட்டு, என்னோட டெக்னாலஜி அது எல்லாமே வந்து ஒரு பசுமை இதுவாய் சரிங்களா. கிரீன் ரொம்ப அதிகமா நீ வந்து இதை யூஸ் பண்ணிக்கல, எதை பொருட்களையும் அதிகமாக சத்தையும் அதிகமாக யூஸ் பண்ணல, செலவையும் அதிகமாக யூஸ் பண்ணல, எது யூஸ் பண்ணியோ அது கரெக்டாக நீ இது பண்ணிட்ட சரிங்களா. அதான்ப்பா இவங்க வந்து இந்த மிஸ்யூஸ் பண்றாங்கல்ல, என்ன இப்போ உள்ள இருக்கிற இறைவனை வெளியில போட்டுடுறாங்க, புரியுதா. இவங்க காவல் தெய்வம் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன இதை செய்ததுதான் இவங்க குல தெய்வமாவும் இதையும் வணங்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. சின்ன நல்லதை செய்யறவங்கள, அந்த சின்ன நல்லதை செய்கிறவங்கள கூட வெளியில் தூக்கி போடுறாங்க, உள்ளத்துக்குள்ளே இறக்கி நல்ல பெருசாக நம்ம நினச்சி பெரிய தயவை சேர்த்துக்காம வெளியில் தூக்கி போட்டு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தயவை கூட வெளியில் தூக்கி போட்டு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருந்தால் எங்கேருந்து உங்களுக்கு தயவு வரும். அதனால தான் இவங்களே பிரிக்கிறாங்க, கிருஷ்ணன் பிரிக்கிறாங்க, ராமர்னு பிரிக்கிறாங்க, அப்புறம் முனீஸ்வரி ஈஸ்வரி இப்படி எல்லாம் அவங்க விதிச்சுக்கிறது. பட் இவரு என்ன பண்ணாரு, என்னை விதித்தவனே அப்படின்னு சொல்லி அவர் யார் இவரை விதிச்சாரோ அது மட்டும். எனக்கு அப்பத்துல இருந்து உணர்த்திட்டாரு, பேர்ல கடவுள் இல்ல, ஊர்ல கடவுள் இல்ல, மொழியில கடவுள் இல்ல, நல்ல செயல்ல தான் கடவுள் இருக்கு, நல்ல தயையில தான் இருக்கு. தயவை கொண்டு கருணையோட வந்து அருளாளனுடைய அருளை பெருங்கன்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப அப்பத்துலேருந்தே எனக்கு அது இருந்துச்சு. அது ஆனால் அந்த வழிமுறை எல்லாம் கரெக்டாக எனக்கு தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் மாட்டி இங்கே போய் பார்த்தேன், அங்கே போய் பார்த்தேன், ஒரு மசூதி இல்லாமல் போய் பார்த்தேன், ஒரு சர்ச் இல்லாமல் போய் பார்த்தேன், ஒரு கோயில் விடாமல் பார்த்தேன், எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். இது பார்க்கல அது பார்க்கலன்னு என்ன சொல்ல முடியாது யாரும். ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து எல்லாத்தையும் போய் பார்த்துட்டேன், புத்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் எனக்கு ஏன்னா எனக்கு பிடிக்கும். ஏன்னா கடவுள்னா ஒண்ணுதானன்ற எண்ணம் இருக்குல்ல எனக்கு. கடவுளை வந்து வித்தியாசப்படுத்தி பாக்குற குணம் எனக்கு இல்லை. கடவுள்னா எல்லாம் ஒண்ணுதானே, இவங்க கும்பிடுறது இவங்க நாட்டுல இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு எந்த வராங்க எல்லாம் இருக்காங்க, எல்லாம் கடவுள்ல என்ன வித்தியாசம். ஆனா அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். இயேசுன்னு சொன்னா மட்டும்தான் கடவுள் வருவார், இயேசுன்னு சொன்னா மட்டும்தான் கடவுள் வருவார்னா அவர் கடவுளாவே இருக்க முடியாது. எப்படி பேர்ல இருக்கு கடவுள், அம்மான்னு சொன்னா ராமன் மட்டும் சொன்னா ராமன் மட்டும், ராமர் தான் கடவுள், கிருஷ்ணர் தான் கடவுள்னாலும் கிடையாது, பேர்ல எல்லாம் கடவுள் கிடையாது. கடவுள்னா ஒருத்தர் தான், அவர் ஜோதி தான், எல்லாருக்கும் நல்லது கொடுக்குறவர் தான். அந்த சத்தியத்தை முதல் தெரிஞ்சுக்கணும்.
அது அந்தந்த காலகட்டத்துக்கு அவங்கவுங்க வந்து நல்லதை செய்தவங்களும் நீ சொல்லிக்கின ஒரு காலகட்டத்துக்கு ஒருத்தர். எனக்கு ராமன்றது எனக்கு பராபரத்தோட வெளிச்சம் மாதிரி தெரியல. ராமன்றது நைட்டு இதுங்களா ராத்துக்கோணி நம்ம நைட்டு சொல்லுவோம்ல. அப்போ இது ராவுல இருக்கிறவங்களுக்கு வேணா அது அந்த நேரத்துக்கு ஒத்து வந்துச்சு போடுறது. ஏன்னா அறிவு இல்லாதனால அறிவு கம்மியா இருந்தது இல்ல, மக்கள் வளரல, காட்டுவாசியா இருந்தாங்கல்ல, அப்ப வேணா அந்த அறிவு தேவைப்பட்டு இருள் நிறைஞ்சவரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா அவங்க சொல்றது அப்படிதான் இருக்குது. திருத்துற நேரம் அதனால அப்படி கூட இருந்து வச்சிருந்துருக்கு. விளக்கம் பெறுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன நாடு ஆயிடுச்சு இல்ல. இப்ப வெட்ட வெளின்னு சொல்லிட்டு இருக்குது. எவ்வளவு முட்டாள்தனம். இப்ப ராமர் கும்பிடுன்னு சொல்றதும் தப்பு. சொல்லக்கூடாது. எது இப்போ விஞ்ஞான பூர்வமாகவும் மெய்ஞான பூர்வமும் நிரூபிக்கப்பட்டிருக்கோ, எது உண்மையா தயை நோக்கி தான் போகணுன்ற விளக்கம் நம்மளுக்கு வந்துச்சோ, அந்த மெய் அறிவு வந்ததுமே நம்ம கரெக்டா போய் நிக்கணும். எல்லாத்தையும் நம்ம புடிச்சு வச்சுக்குவேன். இதெல்லாம் ஏறி வந்தோம், ஆனா எட்டி உதைக்க கூடாது. ஆனா அதையே புடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டீங்கன்னா நீ போற சேர முடியாது. நான் எல்லாம் கேட்டை தாண்டி குதிச்சு வந்துட்டேன். 7 வயசுலயே நான் கேட்டுக்குள்ள பூந்தேன். 7 வயசு 9 வயசு. ஆமா, 3வது படிக்கிறேன் போது 9 வயசு நான் கேட்ல பூந்தேன். ஆமா, யூனிவர்சிட்டியோட கேட்டுக்குள்ள பூந்தேன். சரிங்களா. யூனிவர்சிட்டி கேட்டுக்குள்ள பூந்தோடனே என் ஃபேட்டே மாறி இவரு விதித்தோடனே இவர் சொல்றாருல்ல. அப்போ என்னோட ஃபேட்டு மாறுது இல்ல. அதனால என்னை விதித்தோடனே எப்படி இப்படிலாம் அவர் வரணும்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் இப்படிலாம் வந்து அந்த கருவிகரெல்லாம் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணவரு. விதித்தோடனே கையெந்த மனத்தேன் எனினும் கசப்பான மனம் தான். சரிங்களா. கையவு பண்ணுவேன், திருட்டு கொண்டா கையெந்த மனத்தேன் எனினும். நான் திருடிக்கிறது தான் என்னோட குணம். சரிங்களா. பொருளை சேர்த்து வச்சுக்கிட்டு மிருகத்து உடம்புல இருந்தாலும் சரி, பறவைகளோட என்ன பண்ணுவேன், திருடி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், என்னோட வாழ்க்கையை வந்து நான் ரொம்ப நாள் நீட்டிடணும்னு எனக்கு ஆசை. சரிங்களா. ஆனா நான் உங்ககிட்டே அதே மாதிரி திருட பார்த்துட்டேன். உன்னோட செங்கோல திருட முடியும், அவ்வளவு பவர்ஃபுல் ஆச்சு. அது உருவம் என்ன பண்ணுது, அது குறையவே மாட்டேங்குது. அதனால அது கையெந்த மனத்தேன் எனினும் அவுட்டு திருந்துச்சு. நீ பண்ற எடுத்துக்கூட உனக்காக தானே வச்சிருக்கேன். ஆமா, உனக்கு கைவழி ஆகி பார்ப்பேன். இந்த மாயை வச்சு உனக்கு களவணி ஆகுவேன். சரிங்களா. இருந்தாலும் நீ என்ன பண்ணணும், நீ திருந்தி வரணும். நீ எதை சூஸ் பண்ணணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணணும். நீ பரிசு பெறணும்ல, அந்த தயன்ற பரிசை பெற்றுக்கிட்டு என்கிட்ட அருள்ன்ற அந்த இதை வாங்கிக்க. ஆமா, சும்மா அபியூஸ் பண்ணிட்டுல அபியூஸ் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன். அதான் நீ வந்து உனக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் உன்னை அப்படின்ற மாதிரி. மனத்தேன் எனினும் மிக கலங்கி. சரிங்களா. நரக கடும் கடையில் பயந்த பொழுதும் தாழ்த்து இருத்தல் அழகோ. சரிங்களா. இந்த மாதிரி ஒரு மனசை நான் வாங்கிட்டு தான் கடுமையான ஒரு மனசை கல்மனமோ வன்மனமோ அறியேன்னு அப்படின்னு சொல்லுவாரு. கலங்கி நரக. ஏன்னா கலக்கம் வந்துச்சுனாலே எங்க கூட்டு போயிடும் உங்களுக்கு, யமனுக்கு காட்டி கொடுத்துரும். யமனோட அரசாட்சியை கூட்டு போறதால நரக இதுக்கு எடுத்து வந்துருக்காது. சரிங்களா. நரக கடும் கடையில் வியாபாரம் போகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் எப்போ வந்து தூக்குவார் உடல் பொருளாகலாம் அவர்கிட்ட இந்த கடுமையானது அது டிஃபிகல்ட்டி. அங்கே இருக்கும்போது நான் பயந்து பொழுதும் தாழ்ந்திருந்தல். சரிங்களா. டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெட்டரா அழகோ கடைக்கண் பார்த்தருவே. நீனா கரெக்டு தான். டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு தானே. ஏன்னா அவர் அந்த கிளிம்ஸை கண்டார்னா எனக்கு இது போயிடும், எது கெட்ட விஷயங்களும் நடக்கிறது போயிடும். சரிங்களா. ஏன்னா டெக்னாலஜிலாம் சொல்லுவாங்க பல்ஸ் டெக்னாலஜி. சரிங்களா. அந்த மாதிரி ஒரு பல்ஸ் ஒன்று போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துளசி வந்து துளுத்துக்கும். சரிங்களா. அந்த பல்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். தூய்மை வந்து அறிந்தில் இறையாடுறாங்கல்ல, அந்த பல்ஸை ஒரு காட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஃபுட் ப்ராசஸிங் உங்களுக்கு உங்களோட ஃபுட்டு வந்து ப்ராசஸ் ஆகிடும். சரிங்களா. இது வரைக்கும் உங்கள் ஃபுட்டு வந்து ப்ராசஸ் ஆகாமல் இருக்கும் கடவுளோட இதுக்கு போகிறதுக்கு. பட் அவரோட கடை அந்த கண்ணு பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நகர கடையில் உங்களோட ப்ராடக்ட் வந்து இருந்தால் கூட அதை வந்து சேஞ்ச் பண்ணி அந்த மாண்டவர்லாம் மீண்டு வந்துடுவாங்க. சரிங்களா. கடை கண்ணு பார்த்தருளே. பார்ல இருக்கவங்களாம் ஜெயிக்கணும் அப்படின்னா தான் அவரோட பார்க்கறது ரொம்ப முக்கியம். கடை கண். சரிங்களா. இப்போ கேட்பாங்க, நீ வந்து அப்போ வந்து என்ன இந்த உயிர் வலியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இது பண்ண. இப்போ நம்ம வந்து சத்து இது பண்ண நான் அறிவு விளங்கிக்கிட்டேன்ல. இப்போ நான் ஜோதியாக ஆகிறனும்
இல்லை வந்து மரணத்தை சந்திக்கிறோன்னா அது எனக்கு கேள்வியே கிடையாது. ஏன்னா நான் மரணத்தை சந்தித்தாலும் அடுத்ததை மரணிக்காமல் வைக்கிறேன்ல, அடுத்ததெல்லாம் அதுக்கு மரணம் உண்டு பண்ணாமல் அதை துடிக்க கொன்று அதை குவிக்காமல் இருக்கேன் பாரு, அதே எனக்கு பரம ஆனந்தமாக இருக்குது. இப்போ திருப்தியாக இருக்குது, பரம திருப்தியாக இருக்குப்பா, அதே எனக்கு ஆனந்தமாக இருக்குது. அதனால் மற்றவங்க கேட்பாங்க, ஐயோ நீ செத்தாலும் பரவாயில்லையா, நீ வந்து பெருசாக வந்து அது இது பண்ணுறியா, நீ சத்து இல்லாமல் போனாலும் பரவாயில்லையா. சத்து எனக்கு கிடைக்குது தான், நிம்மதி ஆனந்தமாக கிடைக்குது. அது வந்து அடுத்த உயிரை காப்பாற்றி நான் செத்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு தான் தோணுது. பரவாயில்ல, என்னால் நான் சத்து இல்லாமல் செத்தா கூட பரவாயில்ல, அது இவங்களுக்காக சொல்கிறேன். ஆனால் சத்து ஆண்டவன்கிட்டருந்து வருதுன்ற வேறு விஷயம். ஒரு மருந்து மாத்திரையோ எடுக்காமல் நம்மளுக்கு உயிர் பிச்சு கொடுத்து நம்மளை நல்லா வச்சுக்கிட்டாரு. அது அவங்கவுங்க செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படி அது எதாவதும் மாறலான்றது வேற. இப்போ நான் அந்த அளவுக்கு பியூரிட்டி ஆனேன்னா, வள்ளலார் ஐயா வந்து அவ்வளோ பியூரிட்டி. அவர் வந்து அப்படி அந்த சின்ன கை குழந்தையிலேருந்தே அவர் அவ்வளோ நல்லா எல்லாமே கிடைக்கிது அவருக்கு, அவ்வளோ தூய்மையாக வந்திருக்காரு. நம்ம தூய்மையே அறிந்திக்காம திடீர்னு எனக்கு ஒளி தான் வரணும்னா எவ்வளோ முட்டாள்தனம். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, அறிவு விளங்கிங்கன்றாரு. நான் ஜோதி ஆகிடுவேன்ட்டு நான் பைத்தியக்கார வேஷம் போட்டுன்னு இருக்கேன், எனக்கு விரும்பலை, எனக்கு அந்த விருப்பம் இல்லை. அவராக கருணையில் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலனாலும் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. எனக்கு மரணம் சம்பவித்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன், எனக்கு நோய் நொடி வந்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். நான் வந்து தயையை உருவாக்கிக்குவேன், நல்ல எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அதுலேயே எனக்கு பரம ஆனந்தம் கிடச்சிருச்சு, பரம திருப்தி கிடச்சி. எனக்கு நோய் நொடி வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு மரணம் வந்தாலும் கவலை இல்லைன்ற நான். எனக்கு ஆண்டவன் எல்லாரையும் திருத்தணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் எந்த உயிரையும் கஷ்டப்படுத்தி தொல்லைப்படுத்தி அதை ரணப்படுத்தி இனிமேல் சாப்பிட மாட்டேன்ட்டு விட்டுட்டேன். அதுதானே அறிவு விளங்கிக்கிறது. அது இருந்தால் போதுமே, அதுதானே ஃபஸ்ட்டு திறவுகோள். அதை பெற்றுக்கிட்டு போனால் அடுத்தடுத்த கணக்கு அவர் பார்த்துப்பார். நம்ம பெரும் கணக்கே பெரும் வழக்கையெல்லாம் அவர் வந்து வச்சுருக்காரு. அவர் அந்த கணக்கு வழக்குப்படி அவர் பார்த்துப்பார் மற்றதெல்லாம். இப்போ எனக்கு ஆனந்தமாக இருக்கா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சும்மா அந்த நாக்குக்கு அந்த ஜொல்லுக்கு தான் வந்து பெருசாக அலைஞ்சேன். ஆனால் இப்போ தான் அதில் ஆனந்தமே அடைகிறேன். அதை விட்டதுனால தான் நான் ஆனந்தம் அடைகிறேன். அதே மாதிரி இந்த சமயம் மதம் இதெல்லாம் விட்டதுனால தான் நான் ஆனந்தம் அடைகிறேன். இதை வச்சுக்கிட்டு சரிப்பா.